அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் 115வது மாத கூட்டத்திற்கு தலைமை வகித்திருக்கும் தலைவர் நமது உத்தம கவி உதயா அவர்களை பலத்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். நமது டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் பொதுச் செயலாளரும் திருவிக்கா பேச்சு பயிலரங்க நிறுவனரும் நெறியாளரும் அரங்கங்களின் பேரரசராக விளங்குகின்ற திருக்குறள் மாமணி திரு தாமோதரன் ஐயா அவர்களை பலத்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்பதில் இந்த அரங்கம் பெருமகிழ்வு கொள்கிறது. நமது காப்பாளர் கண்ணன் ஐயா அவர்களையும் பலத்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். நமது திருவிக்கா பள்ளியின் அலுமினி ஐயா வடிவேல் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். நமது புலவர் வெங்கடேசனார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். கவிதை பொருள், அதாவது டாக்டர் மூவாவின் மணிமொழிகளை வாசிக்க இருக்கின்ற நமது அன்பிற்கினிய ஆசிரியர் கீதா முத்துகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்ந்து, கவிதை வாசிக்க இருக்கின்ற நமது தொழில்நுட்ப மாமணி கவிஞர் வசீகர பிரபு அவர்களையும் வருக வருக என, மகாகவி புத்தாக்க கவி விருது பெற்ற அவர்களையும் வருக வருக என வரவேற்று, நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள பகத் மகிழ்ச்சியா வந்திருக்கிறாரு, அவரையும் வருக வரவேற்று, துளிர்கவி விஜயகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுகிறோம். அதே போன்று நல்லாட்சி நடத்த விழைவோருக்கு நல் குரலே கையேடு என்கின்ற சிறப்பு பொழிவு ஆற்ற வந்துள்ள திருமிகு சிவராமன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். நமது அன்பிற்குரிய நற்தூதர் ஜோதிமணி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, பேராசிரியர் வீர நாகேஸ்வரன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நமது தலைமை ஆசிரியர் மோகனசுந்தரம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர் குருசங்கர் அவர்களையும், இன்று பிறந்தநாள் சிறப்புகளை எடுத்துரைக்க வருகை தந்திருக்கும் குரேல் சுப்பிரமணியம் ஐயா அவர்களையும், குரல் பக்தர் குரல் சுப்பிரமணியம் அவர்களையும், திருமிகு முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, நமது விஜயகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுகிறேன். அதே போன்று அருங்குரலாய் அன்னை இந்திரா காந்தி ஏந்திய குரலாய் எடிசன் என்ற தலைப்பில் செல்வி அர்ச்சிதா பேச இருக்கின்ற செல்வி அர்ச்சிதா அவர்களையும், வாணி விஜயகுமார் அவர்களையும் பலத்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்று, நமது முப்பரிமான மோகன் ஐயா அவர்களையும், அழகர் சாமி ஐயா அவர்களையும், வெங்கடேசனார் அவர்களையும், பேராசிரியர் உங்க பேர் தெரியல, பேர் என்ன, கிரிஜா, பேராசிரியர் கிரிஜா அவர் இரு குழந்தைகளோடு வந்திருக்கிறார், அவர்களையும் வருக வரவேற்று, அன்னலட்சுமி அவர்களையும் வருக வருக வரவேற்று, முப்பரிமான சொல்லிட்டேன் மகாகவி பாரதி விருது பெற்ற முப்பரிமான மோகன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, அருங்குரலாய் அன்னை இந்திரா காந்தி ஏந்திய குரலாய் எடிசன் ஒப்பீடு நமது அருமை காப்பாளர் சித்ரா மண்டல் குழந்தைகளின் குயில்கள் அத்தையாய் விளங்குகின்ற நமது வங்க குயிலார் சித்ரா மண்டல் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். சொல்லல அவரு அங்கிருந்து கண்ணையா பேர சொல்லலாம், முதல்ல சொல்லியாச்சு. எனக்கு இந்த வரவேற்புரை நல்க வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நன்றியுரை நல்க இருக்கின்ற கார்த்திகேயன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்ந்து, அடுத்ததாக ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்குவார். 115வது மாத கூட்டம் வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் தலைமை உள்ளிட்ட சான்றோர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். டாக்டர் மூவாவின் மணிமொழிகள், நான் அவருடைய வரதராஜனார் எழுதிய அகல் விளக்கு என்ற நாவலுக்கு 1961ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அந்த ஒரு புதினத்திலிருந்து ஒரு 2 கருத்துக்கள், எதுவுமே மணிமொழிகள்னு அவர் நேரடியா அவருடைய படைப்புகள்ல தெரிவிக்கல, அந்த கதாபாத்திரங்கள் மூலமாக அவர்களுடைய உரையாடல் மூலமாக நிறைய கருத்துக்கள் இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சார்ந்து 2 கருத்துக்கள், சமுதாயத்துக்கு தேவையான 2 கருத்துக்களை நான் விளக்கி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்நூல் 2 நண்பர்கள் சந்திரன் வேலையன்
வாழ்க்கையை சித்தரிக்கும் கதையை தழுவி மு வரதராஜனார் எழுதியுள்ளார். இந்த நூல் இன்றைய சமுதாயத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளையும் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளையும் தெளிவாக எடுத்துரைக்கிறது. சந்திரனும் வேலையனும் இளமை காலத்து நண்பர்கள், ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்து ஒன்றாக விளையாடியவர்கள். 10ஆம் வகுப்பிற்கு பிறகு அவர்கள் பிரிந்து செல்ல நேரிடுகிறது. இருவருடைய வாழ்க்கையும் வேறு வேறு விதமாக மாறிவிடுகிறது. சந்திரன் மிகவும் நல்ல படித்து நல்ல அழகான உருவம் பெற்று மிகவும் சிறந்து விளங்கினார் ஆரம்ப காலத்தில். வேலையனுடைய வாழ்க்கை சீரா ஓடுற ஒரு நதி மாதிரி அமைதியா போயிட்டு இருந்தது. அவருக்கு அவ்வளவாக அறிவு கூர்மை இல்லை. ஒரு சாதாரண வேலையில் அமர்ந்து வாழ்க்கையை நடத்தும்படி ஒரு காலகட்டம் ஏற்பட்டது. மூவா எழுதுறார், சந்திரனின் வாழ்க்கை மேடு பள்ளம் நிறைந்தது. ஆனால் வேலையனுடைய வாழ்க்கை சமவெளியில் அமைதியாய் ஓடும் பெரிய ஆற்றை போல் கடந்து செல்கிறது. இதுதான் இந்த கதையுடைய ஒரு மைய கருத்து. இவங்க 2 பேருடைய வாழ்க்கையை பத்தி தான் எழுதுறாரு. இதுல ஒரு சொற்றொடர் வருது, அது என்ன ரொம்ப கவர்ந்தது. விளையாட்டாக இருந்தாலும் விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டும் தெரியுமா, நீயே அரசன் என்று எண்ணிக்கொண்டு உன் விருப்பம் போல் ஆட முடியாது. ஒரு பந்தாட்டக்காரன் சொல்றான், விளையாட்டு தானே அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் மீறி விளையாடக்கூடாது, விதிகளுக்கு கட்டுப்படணும். இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம இளைய தலைமுறையினர் சமுதாயத்தை பார்த்தோம்னா அந்த விதியை மீறதுங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். நம்ம இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கூட நிறைய டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி இல்லாம அந்த எண்ணம் நம்ம வாய்ப்புகள் இருந்தா கூட தவறா பயன்படுத்தாம விளையாட்டு தானே நினைக்காம விதியை பின்பற்றணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நம்மள முடிவெடுத்து எதையும் மாற்றக்கூடாது அப்படிங்கறது இன்றைய சமுதாயத்திற்கு ஒரு அறிவுரையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு கருத்து, அதாவது சந்திரனுடைய வாழ்க்கை முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல அவருடைய படிப்பு வேலை இதெல்லாம் நல்லா அமையுது. அவர் ஒரு பெண்ணா விரும்புகிறார். ஆனா மனமான பிறகு தொடர்ந்து வாழ முடியாத மாதிரி போகுது. கதை அந்த மாதிரி போறது, முழு கதையும் நம்ம இப்போ இது பண்ண முடியாது. ஆனா பல தீய பழக்கங்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டு வாழ்க்கையில அவருக்கு ஒரு எல்லாமே எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு செருக்குனால வாழ்க்கையை தன்னைத்தானே அழிச்சுக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையா போயிடுறது சந்திரனோட வாழ்க்கை. ஒரு காலத்துல அவர் அந்த வேலையனை பார்க்கும்போது சொல்றார், நீ மண்ணகலாக இருந்த காலத்தில், அப்ப வேலையன் கொஞ்சம் தாழ்ந்து இருக்காரு, அதை அவர் அப்படி கூட குறிப்பிட்டு சொல்றார். நான் பித்தளை அகலாக இருந்தேன், சிறிது காலம் பளபள என்று மின்னினேன், என் அழகையும் அறிவையும் அப்போது எல்லோரும் விரும்பினார்கள், பாராட்டினார்கள். என்ன பயன்? வர வர எண்ணெயும் கெட்டது, திரியும் கெட்டது, சிட்டமும் பிடித்தது, அதாவது கறி பிடித்தது, ஒளி மங்கியது, மங்கி விட்டேன். அதாவது மறைமுகமா உணர்த்துறார். அதாவது ரொம்ப வேதனையிலையும் ஒரு ஆற்றாமையிலையும் இந்த கருத்தை அவர் சொல்றாரு. நான் அந்த புதினத்தை படிச்சேன். அதாவது என்னுடைய வாழ்க்கை நானே போகக்கூடாத வழியில போய் நான் அழிச்சுக்கிட்டேன். அது நான் எல்லாம் இருக்குங்கிற செருக்குல நான் என்ன நானே பாழ்படுத்தி கொண்டேன். ஆனால் நீயோ நேராக சுடர்விட்டு அமைதியாக எரியும் ஒளி விளக்கு. இந்த வரி எனக்கு ரொம்பவுமே என்ன பிடிச்சது. நேராக சுடர்விட்டு, அதாவது இந்த அகல் விளக்கு அமைதியா எரிஞ்சா அது சின்ன ஒரு அகலா இருந்தாலும் இருளை எப்படி போக்கும். அந்த ஒரு அகல் போறோம். இது கார்த்திகை மாதம், கார்த்திகை தீபம் ஏத்த போறோம். நம்ம எல்லாருமே அதை நினைச்சு பார்க்கணும். அதை என்ன சொல்றாரு, அவர் ஒரு சுய வருத்தத்துல சொல்றாரு, நீ நல்ல வழியில போன, அதனால நேராக சுடர்விட்டு எரியும் தீபம் போல ஒளியாக அமைந்தது உன் வாழ்க்கை. இது நம்ம ரொம்ப இன்னைக்கு இருக்கிற கட்டத்துல, இன்னைக்கு இருக்கிற மாணவ சமுதாயங்கள், அதாவது அது ஒரு இந்த பக்கமும் போகலாம் அந்த பக்கமும் போகலாம் அப்படிங்கிற ஒரு பருவத்துல எல்லாம் நம்ம அந்த மாணவர்கள்லாம் இருக்கும்போது நல்ல வழியை கடைபிடிச்சு போனாதான் வாழ்க்கை பிற்காலத்துல சிறப்பா அமையும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நம்ம இந்த கருத்தை நம்ம வலியுறுத்தி எடுத்துக்கலாம். இந்த கதையின் மூலம் சந்திரனை போல் கூறிய அறிவும் அழகும் பெற்று அதனால் செருக்கடைந்து வாழ்க்கையில் சீரழிந்து தாமும் கெட்டு பிறர்க்கு சுமையாக வாழ்வதை விட வேலையனை போல் அறிவு குறைவாக இருந்தாலும், அறிவு கொஞ்சம் மட்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு மூவாவே சொல்றார்.
இளைஞர்கள் நல்ல சிறந்த பண்புகளை அடிக்கோட்டை இட்டு சொல்லுகிறேன், நல்ல சிறந்த பண்புகளை பெற்று அடக்கமான வாழ்வு வாழ வேண்டும் என்று வரதராஜனார் உணர்த்தியுள்ளார். மேடம் வந்து ஈன்ஸ்டீன் பத்தி பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இந்த கருத்துக்கு ஏற்ப ட்ரை டு பி a man of values rather than a man of success சொன்னார் அவர். நீ ஒழுக்கத்துக்கு முதலிடம் கொடு, உன்னுடைய சக்சஸ் உன்னுடைய வெற்றி ஒரு படி குறைந்து இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒழுக்கம் தான் உன்னை கடைசி வரைக்கும் வாழ வைக்கும் அப்படின்னு இந்த ஐயா எப்போதுமே சொல்லுவாரு. இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும் பொழுது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு ஒரு வரி சொல்லுங்கன்னு. அகல் விளக்கு சிறிய தீப்பொறி மட்டுமே, ஆனால் அது இருளை அகற்றி வெளிச்சத்தை வழங்குகிறது. இதன் மூலம் மனிதன் வாழ்க்கையில் சிறிதளவு நல்ல செயல்களை செய்தாலும் அது சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உலகை மாற்ற முடியாவிட்டாலும் பரவாயில்லை, உன் அருகில் இருக்கும் ஒருவருக்காவது நீ உதவி செய். நீங்க எல்லாரும் கூட பார்த்திருப்பீங்க, அந்த ஒரு ஃபேமஸா ஒரு பட்டிமன்றம் எல்லா வாட்ஸ்அப்ல எல்லா குரூப்லயும் வந்தது. அந்த புலவர் ராமச்சந்திரன் அவர்கள் நடுவர், அவர் சொல்லுவார் கடைசியில, நீங்க இங்க யாரையாவது பாத்தீங்கன்னா இனிமே பக்கத்துல யாரையாவது சந்திச்சீங்கன்னா நல்லா இருக்கியான்னு கேட்காதீங்க, நல்லவனா இருக்கியான்னு கேளுங்க. ஒருத்தனாவது நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை தூண்டுங்க. உங்களால வேற எதுவும் செய்ய முடியாட்டா கூட அவன் யோசிப்பான்ல, நல்லவனா இருக்கணும், அதுதான் முதல் கடமைன்னு யோசிப்பான் அப்படின்னு. இத ஒரு குரலோடு நான் இந்த கருத்தை நான் முடிக்கிறேன். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு வழிவகுக்கும், தீயொழுக்கம் எப்போதுமே துன்பத்தை கொடுக்கும். இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்றதுக்கு காரணமே இந்த ஒழுக்கத்தின் மேன்மையும், ஒழுக்க குறைவா நடந்த அந்த சந்திரனின் அவலத்தையும் அந்த கதையில அவர் ரொம்ப கம்பேர் பண்ணி ரொம்ப அழகா அவருக்கே உரிய நடையில அழகா எழுதியிருப்பாரு. எனக்கு அருமையா வாய்ப்பு கொடுத்த, எப்ப கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஐயாவிற்கு நன்றி கூறி. ஏன்னா இது நான் இங்க ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், 10 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா ஒரு ஷார்ப்னர் மாதிரி, நம்ம எல்லாம் ஒரு பென்சில் மாதிரி, நம்மள ஷார்ப் பண்ணி நம்ம தப்பெல்லாம் திருத்தி நம்மள பெட்டரா ஆக்குறதுக்கு ஒரு களத்தை அமைச்சு கொடுத்திருக்காங்க. மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். 997வது குறள். அரை மாதிரி அறிவு இருந்தாலும் மக்கட்பண்புகள். பக்கத்துல இருக்கவன நல்லா இருக்கியான்றதை விட நல்லவனா இருக்கியான்னு கேளுன்றாங்க. அதனால எவ்வளவு பெரிய டென்ஷன், எவ்வளவு பெரிய சண்டைன்னு தெரியல. அவனை போய் நல்லவன் ஆகிறியான்னு கேட்டா, இப்ப நான் இவ்வளவு நாள் கெட்டவனாவா இருந்தேன் நான்னுட்டேன். அதுக்கு ஒரு பட்டிமன்றம் நடத்தி நான் அதுக்கு ஒரு நடுவரை போட்டு இது எதுக்கு இந்த ஒம்பு, நீயா இருக்கிறியான்னு கேளுங்க. இந்த உலகத்துல யார மாதிரியும் நம்ம இருக்க வேணாம். நல்லவன் கெட்டவன் என்பது அவரவர் பார்வை தான். நமக்கு ஒருத்தர் நல்லதே செஞ்சா கூட நம்ம பார்வை சரியில்லைன்னா அது கெட்டதா தெரியும். அதனால வாழ்க்கை என்றது அவராக இருக்கட்டும், அறப்படி இருக்கட்டும். அறப்படி இருக்காயான்னு கேட்கலாம், அது அவங்க அறம் என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் என்பது என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா யாரையும் பார்த்து நல்லவனா இருக்கியான்னு நம்ம கேட்கறது ஒரு இட் won't give a good result. பக்கத்துல இவரை பார்த்து நான் நல்லவன் ஆகுறியான்னா நீ முதல்ல நல்லவன் ஆகுறியான்னு என்ன கேட்கிறார். எதுக்கு இந்த வம்பு? அது கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு என்னன்னா, நம்ம கைத்தட்டல் வாங்குற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த யூடியூப் வந்ததுல இருந்து அவனுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சில கட்ஸ் எல்லாம் போட்டுறோம்னா அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், இதான் பெஸ்ட்ன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் பார்க்கணும். ஆனா நாம எது நியாயமா நாம சிந்திக்கணும். பாண்டர், we call it in English as ponder it. இது நம்ம ஆழ்ந்து சிந்திக்கும் போது தான் நம்மளால நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். படை குடி கூழ் அமைச்சின் நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. நேருவின் பெண்ணவர், காந்தியின் கண்ணவர், வளர்த்தன தந்தையின் கடிதங்கள், தைரியமும் தன்னம்பிக்கையும் அடையாளங்கள். இந்தியாவிற்கும் இந்திராவிற்கும் ஓரெழுத்தே மாற்றம், இந்திராவால் இந்தியா கண்டது 1000 மாற்றம். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின். 20 அம்ச திட்டங்கள் உயர்த்தின இந்தியாவின் தரம். உலகம் போற்ற வாழ்ந்த இந்தியாவின் வரம். சோதனைகள் அவர் முன் தூசியாயின, தோல்விகள் அவர் முன் தொடை நடுங்கின. இயற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. முடிவெடுப்பதில் கடுமை, கம்பீரமான தலைமை. நினைக்க பெருமை, மறவோம் என்றும் அவர் அருமை.
கூரிய நேர் பார்வையும் கூர் நாசியும் நிமிர்ந்த நடையும் வசீக புன்னகையும் தெரிந்தலும் சேர்ந்த செயலும் ஒரு தலையா சொல்லலும் வல்லது அமைச்சு. நன்றி, வணக்கம். தலைமை உள்ளிட்ட அறிவும் ஆக்கமும் பண்பும் பாசமும் நிறைந்த இந்த சான்றோர் அவைக்கு என் பணிவான வணக்கங்கள். சிதறி கிடக்கும் துகள்களை ஒன்றிணைத்து சிறப்பு வாய்ந்த ஒரு அழகிய உறுதியான உயிர் ஓவியங்களை அற்புதமாக படைக்கும் என்னுடைய ஆசான் முனைவர் ஐயாவிற்கு எனது குரு வணக்கம். சுமார் இன்றைக்கு நான் இந்த எடிசன் தலைப்பை எடுத்ததுக்கு காரணம், போன வாட்டி இதே நவம்பர்ல இந்திரா காந்தியும் வள்ளுவரையும் ஒப்பிட்டு பார்த்தேன். தென் ஐ வாஸ் திங்கிங், நம்மளுடைய பாரத நாடு பண்பாட்டுக்கு வள்ளுவருடைய குரல் பொருத்தமா நிறைய நம்ம பார்க்கிறோம். why not compare him with மேல்நாட்டு ஒரு அறிஞரை எடுத்து அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அதுக்கு நம்ம வள்ளுவருடைய அந்த புலமை எப்படி பொருத்தமா இருக்குதுங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு துணிவுல எடுத்துட்டேன். தவறு இருந்தால் ஐயா எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்க. so sorry. சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த சிறந்த விஞ்ஞானி, வாழ்க்கை பாதையில் வழி தரும் கரடு முரடான கற்களை வெற்றி படிக்கற்களாக வடிவமைத்து முட்களையும் செம்மைப்படுத்தி காலணிகளாக மாற்றி உலகை ஒளிமயமாக்கிய விஞ்ஞானி இவர். இவரது வாழ்வின் பல திருப்பு முனைகள் 2100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த என்னுடைய ஐயன் முக்காலத்திற்கு அப்பாலும் பொருந்தும்படியான வாழ்வு முறைகளை வகுத்து தந்த தெய்வ புலவன் ஐயனின் குரலோடு இணைத்து ஒரு சிறந்த வைர கற்களாக அதை மாலையாக போட்டு அணி செய்கின்றதுக்கு என்னுடைய விருப்பம். 1847 அமெரிக்க மிலான் நகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த விஞ்ஞானி இவர். சிறு வயதிலேயே ஸ்கார்லட் என்னும் விஷஜுரத்தால் பாதிக்கப்பட்டு ADHD குழந்தை என்று அறிவிக்கப்பட்டு பள்ளியிலிருந்து நீக்கப்பட்ட இவர் சில ஆண்டுகளுக்கு பின்னர் ஒளிமயமான ஒரு நவீன விஞ்ஞான உலகின் தலை சிறந்த விஞ்ஞானியாக த ஃபாதர் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் என்று அறிவிக்கப்பட்டார். இவர் மிக சிறந்த தொழிலதிபரும் கூட. அறிவுடையார் எல்லாம் உடையார் என்பது தெய்வ புலவனின் வாக்கல்லவா? 620 முத்து ஊழையும் முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்த்துபவர் என்பதன்படி படைப்பாளி பிரம்மதேவனின் அந்த தலை விதியையும் மாற்றி அமைத்த உத்வேகம் நிறைந்த வரலாறு இவரது. 595 வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வு என்ற குரலுடன் இணைந்து 421வது முத்தையும் கையில் எடுத்து அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவாக்கம் உள்ளழிக்கலாகா அரண் என்பதையும் இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. 3 அல்லது 4 மாதங்களில் முடிவடைந்து விட்டது இவருடைய பள்ளி வாழ்க்கை. ஆனால் தாயில் சிறந்த கோயில் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற மூதுரையின்படி இவருடைய தாய் மிஸ்ஸஸ் நான்சி எடிசன் தன்னுடைய மகனுக்கு தானே மொழி, இலக்கியம், அறிவியல், நீதி நூட்கள் அனைத்தையும் போதித்தார். 68வது குறள் முத்தின்படி தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்பதை உணர்ந்து 67 படி தன்னுடைய தோள் மீது அமர்த்தி உலகை காட்டும் அன்பு தந்தையாக சீனியர் எடிசன் தந்தையை மகற்காற்றும் நன்றி அவையற்ற முந்தியிருப்ப செயல் என்பதற்கேற்ப அறிவியல் நீதி நூல்கள் அனைத்தையும் வாங்கி ஒவ்வொரு புத்தகம் படித்த பின்னரும் ஒரு சிறு ஊக்கத்தொகை பாக்கெட் மணி கொடுத்து மகனை ஊக்குவித்தார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் தானே, ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவனும் தேக்கு விற்கலாம் என்ற எல்லையை தாண்டி ஊக்கையும் தேக்கையும் உற்பத்தி செய்யலாம் என்ற என்டர்பிரினோரியல் மன எழுச்சியையும் மன உந்துதலையும் இவர் இளமையில் பெற்றார் என்பதற்கு இவர் வீட்டின் சிறு மூலையில் ஒரு சின்ன சயின்ஸ் லேப், மோதன் ரயிலில் பேப்பர் விற்று அந்த பணத்தில் ரயில் பெட்டி பெஞ்ச் மூலையில் ஒரு சிறிய லேப் என்று ஒரு தேடி தேடி பல நூல்களை கற்று சைல்ட் சயின்டிஸ்டாகவே வாழ்ந்தார் என்ற குறிப்புகளும் உண்டு. இந்தியன் பீனல் கோட் IPC 400 சட்டம் கூறுகிறது, பனிஷ்மெண்ட் ஆஃப் டிகாய்டி
கொள்ளையருடன் சேர்ந்து தீங்கு செய்வது. பட் குறள்முத்து 400 என்ன கூறுகிறது? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாதல்லம் மற்றையவை. இந்த முத்தை நன்கு கையில் எடுத்து தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்திர்தம் கற்றனை தூரும் அறிவு என்பதை தன் வாழ்க்கை மூலம் உலகிற்கு உணர்த்தியவர் என்னுடைய தலை சிறந்த இந்த விஞ்ஞானி. மேலும் தான் படித்த கருத்துக்களை நடைமுறையில் பரிசோதித்து ஆராய்ந்து அதன் பின்னர் தெளிவு பெற்றார். இங்கு குறள்மணி 423 எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது என்று ஒலிக்கிறது தானே. தன்னுடைய 5வது வயதிலேயே கோழி அடை காப்பது போல் முட்டைகள் மீது அமர்ந்து குஞ்சு வருகிறதா என்று ஆராய்ந்தாராம் இவர். முயற்சி பிரிவினையாக்கும் என்ற தாரக மந்திரத்தையே வாழ்வின் லட்சியமாக கொண்டது. இவர் கூறுகிறார், உலகின் மிகச்சிறந்த வைர வரிகள், genius is 1% inspiration but 99% perspiration. இந்த வைர வரிகள் எங்கும் மாணவர் சமுதாயத்திலும் சரி, நமது இளம் பிராயத்திலும் சரி, எப்பொழுதுமே இது ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு மோட்டிவேட்டட் லைனாவே நம்ம பார்க்கணும். 594 ஆக்கம் மதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உரை என்ற உயர்ந்த குறள்மணி இவரை மிகவும் அழகாகவே அணி செய்கிறது. 673 ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல், இயலும் இடமெல்லாம் செயலை செய்து முடித்தல் வேண்டும், முடியவில்லை என்றால் முடியும் வழி அறிந்து அதனை செய்து முடிக்க பழக வேண்டும் என்பது இவரது வெற்றி வாழ்க்கையின் ஒரு விழுமியமாகவே இருந்தது. ஓடும் ரயிலில் பத்திரிகை விற்றால் மட்டும் போதுமா? அதுவும் அவர் இள வயதில் செய்தது. அந்த பத்திரிகையை உருவாக்க வேண்டாமா என்ற உயர்ந்த எண்ணம் தோன்றியது. அந்த உந்துதலில் காலி ரயில் பெட்டியின் ஒரு மூலையில் சிறு அச்சகம் ஒன்றை வடிவமைத்து இளம் பத்திரிகையாளனாக த வீக்லி ஹெரால்ட் என்ற ஒரு பத்திரிகையின் ஒரு சிஇஓவாகவே அவர் செயல்பட்டார். போர்ட் ஹூரன் டு டெட்ராய்ட் கிராண்ட் ட்ரங்க், டெட்ராய்ட் சிட்டி மியூசியத்தில் இந்த குறிப்புகள் காணப்படுகிறது என்ற குறிப்பை நான் பார்த்தேன். அன்று எடுத்த ஓட்டம் இவரை பல கண்டுபிடிப்புகளின் அரசனாக, அமெரிக்க தொழிலதிபராக வெற்றியின் உச்சிக்கு கொண்டு சென்றது. தகவல் நுட்ப மார்ஸ் கோட் மூலம் டெலிகிராஃப் மல்டிஃபேசட்டட் நியூஸ், ஷேர் மார்க்கெட் வர்த்தகத்தில் ஸ்டாக் டிக்கர் என்ற கருவி போன்றவை இவருக்கு பெரும் புகழை தந்தாலும் கூட இன்று இந்திய தேர்தல் களத்தில் ஒரு மாபெரும் சர்ச்சைக்குரிய இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை வடிவமைத்தது முதலாவது இவரே. அதுக்கு காப்புரிமை பெற்றதும் இவருடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய மைல்கல். தொடர்ந்து 1093 பேட்டன்ட் உரிமைகளை யுஎஸ் அரசாங்கத்திடம் பதிவு செய்தார். பட் ஆல் ஓவர் வேர்ல்டுல 332 பேட்டன்ட் இவருடைய லைஃப் டைத்துல இவர் பதிவு செய்திருக்கிறார். அத்தனை பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் இவர். குறள்முத்து 665 இவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். வீரெய்தி மாண்டார் வினை திட்பம் வேந்தன் கண் ஊரெய்தி உள்ளப்படுவும் என்பதும் 611 அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்ற குறள் முத்துக்கள் இவரை மேலும் ஒளிர வைக்கின்றன. அமாவாசை இரவிலும் கூட பகலவனுக்கு இணையாக ஒளி தரக்கூடிய பாதுகாப்பான நேர்த்தியான மின்சார பல்ப் இவரது ஆராய்ச்சியின் மணி மகுடம். மின்சார சேமிப்பு பேட்டரிஸ், தொழில்நுட்பங்களின் கார்பன் ரோலர்ஸ் உடைய பயன்பாடு, பிரம்மாண்ட கட்டிடக்கலைக்கு ஒரு கான்கிரீட் தயாரிப்பு, மிகச்சிறந்த பொழுதுபோக்கு அம்சமாக விளங்கும் செய்தி பாதுகாப்பு நுட்பங்களுடன் கூடிய போனோகிராஃப், முத்தாய்ப்பாக பல அரிய விஞ்ஞானிகள் முயன்றும் முடியாது என்று கைவிடப்பட்ட நிலையில் மூவிங் பில்மாட்டோகிராஃபி போன்ற கண்டுபிடிப்புகள் எண்ணில் அடங்காதவை. இவரது அயராத முயற்சிக்கு இவருக்கு கிடைத்த ரத்தின விருதுகள் பல பல. 483வது குறள், அறிவினை எந்த உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும் என்பதும், 482 பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமையாக்கும் கயிறு என்ற வள்ளுவனுடைய வாக்கும் இவருடைய அயரா உழைப்பிற்கும்
காலத்திற்கேற்ப அரிய முயற்சிகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு உந்து சக்தியை கொடுத்த ஒரு அணிகலனாகவே நான் பார்க்கின்றேன். 661 வினை திட்பம் என்பது ஒருவனுடைய மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. மனதில் உறுதியுடன் உழைப்பு 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 என்ற சீரிய கட்டமைப்புக்குள் வாழ்ந்த அரிய மனிதர் இவர். இவர் உருவாக்கிய மென்டர் பார்க் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஐயன் காட்டிய 441வது விதிப்படி அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்க்கொள்ளல் என்ற கூற்றின்படி பல விஞ்ஞானிகளால் ஒரு தேன்கூடு போன்று சுறுசுறுப்பாக மிகச்சிறந்த கட்டமைப்புகளுடன் இன்றும் உலகத்தின் பொது சொத்தாக இயங்கி வருகிறது. பலதரப்பட்ட எதிர்மறை கருத்துக்கள் இவர் மீது இருந்தாலும் கூட உலகமே வியந்து போற்றக்கூடிய தலையாய விஞ்ஞானி இவர் என்பதில் எந்த ஒரு இருவேறு கருத்துக்களும் இன்று வரை இல்லை. நோபல் பிரைஸ் பரிந்துரை அகடமிக் இன்ஸ்டிடியூஷனுடைய நாமினேஷன் படியே வழங்கப்படுவதால் பள்ளியினுடைய தலைவாசல் கூட மிதிக்காத இவருக்கு அது ஒரு எட்டா கனியாகவே இருந்தது. ஆயினும் அதைவிட பன்மடங்கு மரியாதையும் மதிப்பும் உயர் விருதுகளும் பட்டங்களும் இவர் வாங்கி குவித்துள்ளார். மேலாக மக்களின் அபிமான மனிதராக இவர் திகழ்ந்தார் என்பது அவருடைய இறுதி மூச்சில் வெளிப்பட்டது. உலகமே அதை பார்த்து வியந்து நின்றது. அந்த மனிதருடைய கண்டுபிடிப்புக்கு ஒரு மாபெரும் அஞ்சலியையும் அது செலுத்தியது. 18 அக்டோபர் 1931 இவர் இன்னுயிர் நீத்த போது அமெரிக்கா முழுவதும் சுதந்திர தேவி த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி டார்ச் உட்பட ஒரு நிமிடம் மின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு அமெரிக்க அதிபர் ஹெர்பர்ட் ஹூவரின் ஆணைப்படி உலகிற்கு ஒளி தந்த அரிய மனிதருக்கு அஞ்சலி செய்து தங்கள் மரியாதையை வெளிப்படுத்தினர். இப்ப ஒரு அருமையான ஒரு விஞ்ஞானியர் பற்றிய ஒரு அரிய கருத்துக்களும் அதை நமது ஐயனோடு பொருத்தி பார்க்கும் ஒரு சிறந்த தலைப்பையும் எனக்கு வழங்கியமைக்கு இந்த அவைக்கும் எனது ஐயனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச். ஆயிரத்தி 93 பேட்டன்ஸ் ரெக்கார்ட் படி அவரோடது. அவர் ஒரு எடிட்டர் கேட்டாரு, சார் ஹவு திஸ் வாஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டார். இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, how much of sufferance you would have undergone to make out 1093. அதுக்கு எடிசன் சொன்ன பதில், gentlemen, see gentlemen, அவர் இப்படிதான் சொன்னார், I never did a day's work, I never did a day's work, it was all fun. நான் எதையும் வேலையா செஞ்சதில்லை, எல்லாமே எனக்கு விளையாட்டு, மகிழ்ச்சி, enjoy it. Nothing ever great was achieved without enthusiasm. மன குதூகலம் இல்லாமல் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. ஒரு படிப்பறிவு இல்லாம 7வதுல டாம் இஸ் a dunce, never send him to school அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க டீச்சர். டாம் இஸ் a dunce, களிமண் மண்டையன், இவனுக்கு எதுவும் வராது அப்படின்னு டீச்சர் அமிச்சாங்க. அப்படிப்பட்டவனை உருவாக்கியது அவங்க அம்மா. ஒரு மனிதனுக்குள்ள நம்ம அகத்தை தூண்டணுமே தவிர அவனுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் தப்பு பண்றது நான் சொல்லி கொடுத்தேன்றாங்க. சொல்லி கொடுக்க வேண்டாம், அவனால முடியும்ன்றதை யார் உணர்த்துறாங்களோ அவங்கதான் the greatest குரு in the world. இப்ப நம்ம பயிலரங்கங்கள்லாம் அப்படிதான் பண்றோம், நம்ம யாருக்கும் சொல்லி கொடுக்கல. பேச 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 அவங்களே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, ஓ என்னால இது முடியும். இந்த உணர்வை தூண்டும் இடம் தான் நம்ம களம். இதுதான் எடிசனும் வந்தார். அனைவருக்கும் வணக்கம். குறள் எண் 899, ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும். சாலச் சிறந்த விரதங்களை மேற்கொள்ளும் உன்னதமான பெரியவர்களை துன்புறுத்தினால் இந்த லோகத்தில் மட்டுமல்லாது இந்திர லோகத்தில் இருப்போரும் அருகதையற்ற உருவங்கள் பெற்று சீரழிவர் என்பது பொருள். எடுத்துக்காட்டாக அகலியுடைய கதையினை இது ஒட்டி அந்த கவிதை எழுதியிருக்கிறார். சேவலின் கூவல் செவிமடுத்த ஓர் முனிவர் கூவலின் தேவையை கூர்ந்தறியா நேரத்தில், சேவலின் கூவல் செவிமடுத்த ஓர் முனிவர் கூவலின் தேவையை கூர்ந்தறியா நேரத்தில், நீராட சென்ற மறுநொடியில் ஓர் நீசன் மாறுவேட மாமுனி போல் முன்வரவே ஈதறியா மாது மனமயங்க மோச நீசன் மெய் தீண்ட தீதிது என்றாலும் தொட்ட துஷ்டன் தோததுக்கு தீனியான பெண்ணானாய் தூத்து என முனிவன் இந்திரன் ஆசையை ஈனமென காட்டியும் அந்தரங்க இச்சைக்கு எல்லை காணா நீயோர் அணங்கு கொள் இல்லை ஒரு கள்ளே
அகல் நீ இனி என்றும் கல்லாவாய்க்கான், அகல் நீ இனி என்றும் கல்லாவாய்க்கான் என்று அந்த கவிதையை முடித்திருக்கிறார். நன்றி, வணக்கம். அரங்கத்தின் தலைமை அவர்களுக்கு எனது முதல் வணக்கத்தை. ஆயிரம் பிறந்த நாள் வந்து போனாலும் இந்த நாளில் இவள் பிறந்தாரே என்ற இந்த மாதம் கௌரவப்படும் அளவிற்கு நம்முடைய ஐயா பிறந்திருக்கும் இந்த நவம்பர் மாதத்திற்கான சிறப்பு சேர்த்த நம்முடைய மேதகு டாக்டர் தாமோதரனார் ஐயா அவர்களுக்கும், அழகான இந்த ரம்மியமான சூழலில் வந்து கூவி சென்று அமர்ந்திருக்கும் நம்முடைய வங்கக்குயிலார் அவர்களுக்கும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏனைய அத்துணை உறவுகளுக்கும் எனது இனிய நேர வணக்கம். 899வது குரலாக ஐயா இந்த தலைப்பை கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான தலைப்பு. ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும். இதை குறித்து அழகான ஒரு கவிதையை நம்ம தம்பி உதயா மாணிக்கம் ஐயாவோடது, அதுல நானும் கொஞ்சம் கலந்துக்கிறேன். மதுரை அது எழுதியது ஒரு மன்னனுக்கான முடிவுரை. ஆம், அதிகார மது அது அம்மன்னனுக்கு எழுதிய முடிவுரை. அது கணவனே கண்கண்ட தெய்வம் என கண்கலங்கி காத்திருந்தால் கடுந்தவம் புரிந்த பெண்ணொருத்தி. கணவனே கண்கண்ட தெய்வம் என கண்கலங்கி காத்திருந்தால் கடுந்தவம் புரிந்த பெண்ணொருத்தி. கடும் விரதம் இருந்து காத்திருந்தால் பெண்ணொருத்தி. கடந்த சில நாட்களாய் நடந்து வந்த கோவலனவன் உயிர் பிரிந்தான் காவலன் மக்கள் காவலன். உயிர் பிரித்தான் காவலன் மக்கள் காவலன். இவளோ மதி குழம்பி விதி பிதுங்கி கண்ணீர் ததும்பி. இவளோ மதி குழம்பி விதி பிதுங்கி கண்ணீர் ததும்பி. என்னுயிர் கணவன் செந்நீர் குடித்த புத்தி புன்மதியவனை மதுரையாலும் புன்மதியவனை நான் இருவிழியில் வெந்நீர் வடிய எதிரே அமர்ந்திருந்த காவலனை பார்த்து என்ன தீர்ப்பு சொன்னீர் என தன் செந்நீர் கொதிக்க புரிந்தாள். என்ன தீர்ப்பு சொன்னீர் என தன் செந்நீர் கொதிக்க புரிந்தாள். புன்மதி கொண்ட மன்னனே இதோ என் மற்றோர் சிலம்பு. புன்மதி கொண்ட மன்னனே இதோ என் மற்றோர் சிலம்பு. என் தவத் தலைவனின் சாட்சியின் களிம்பு என போட்டுடுத்த மாத்திரத்தில் மன்னவன் வாழ்க்கை சூத்திரம் அருந்து போனது என்று போட்டுடுத்த மாத்திரத்தில் மன்னவன் வாழ்க்கை சூத்திரம் அருந்து போனது. தவ கோத்திரம் அறியா மன்னனே நீ சாத்திரம் படி. ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும் எனும் குரலை படி. மறுஜென்மம் எடுத்து வாழ்ந்திடு அக்குரல் படி. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறும் உங்கள் வசீகரன். நன்றி, வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த எல்லா வல்ல இறைவனையும் வணங்கி இங்கு அவையில் அமர்ந்திருக்கும் ஐயா அவர்கள் நல்லாசியுடன் தலைமை ஏற்றிருக்கும் உதய ஐயா மற்றும் புதுமை பெண்ணாக எனக்கு தோன்றும் மேடம் அவர்களை வணங்கி ஒரு எளிய கவிதை. அதான் இந்த சான்றோர்கள் வந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் இந்த மாலை நேரத்து வணக்கத்தை கூறிவிட்டு, உயர்ந்த கொள்கையை உடைய பெரியோரின் சினமே ஒரு அரசனின் ஆட்சியை கூட அசைத்து விடுமே. அறிவுடையான் ஆத்திரம் எரிமலையின் நெருப்பே. புண்பட்டால் எழுமே புயல். பெரியோர்களின் சினத்தால் சொல்லும் வார்த்தைகள் கடும் சொற்கள் அல்ல. பெரியோர்களின் சினத்தால் சொல்லும் வார்த்தைகள் கடும் சொற்கள் அல்ல.
காலம் கற்றுக் கொடுத்த வழி கலந்த உண்மைகளே. பெரியோர்களின் சினத்தால் சொல்லும் வார்த்தைகளே கடும் சொற்கள் அல்ல, காலம் கற்றுக் கொடுத்த வழி கலந்த உண்மைகளே. அவர்களின் கோபம் காயமல்ல, நம்மை சீர் செய்ய வந்த அருமருந்து. அறிவாளியின் கோபம் மன்னனின் வல்லமையை கூட மண்ணாக்கும். அறிவாளியின் கோபம் மன்னனின் வல்லமையை கூட மண்ணாக்கும். அரியணை மேல் அமரும் அரசனுக்கே அச்சத்தை விதைக்கும். அரியணை மேல் அமரும் அரசனுக்கே அச்சத்தை விதைக்கும். கொள்கை வாய்ந்த ஞானியின் கோபமே, கொள்கை வாய்ந்த ஞானியின் கோபமே அரசனை ஆளும் ஆற்றலையே மறைத்துவிடும். கொள்கையை வாய்ந்த ஞானியின் கோபமே அரசனின் ஆளும் ஆற்றலையே மறைத்துவிடும். அரசனின் ஆளும் ஆற்றலையே மறைத்துவிடும். அவர் சொல் சீரும் புயலாய், திட்வா புயலாய்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அவர் சொல் சீரும் திட்வா புயலாய் எழுந்து, அதுதான் சொல்ல வரேன். பேரரசனாலும் அவன் புகழ் அழிந்து விடும். கொள்கை குன்றாத ஞானியின் கோபம் ஒரு தீப்பொறி. கொள்கை குன்றாத ஞானியின் கோபம் ஒரு தீப்பொறி. வேந்தனின் வெற்றிகளை ஒரு கணத்தில் சாம்பலாக்கும் ஒரு மாபெரும் சக்தி. வேந்தனின் வெற்றிகளை ஒரு கணத்தில் சாம்பலாக்கும் மாபெரும் சக்தி. எனவே பெரியோரை போற்றி பேணுவோம், பெரியோரை போற்றி பேணுவோம், நம் வாழ்வில் சிறந்து விளங்குவோம். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்புக்கு செல்லும் வழி எவ்வழியாகினும் வெல்லும் மொழி உலகை வெல்லும் மொழி, அன்பால் உலகை வெல்லும் மொழி தமிழ் மொழியாக இருக்கட்டும் என்று சொல்லி பெரியோர்களை பகைக்காதே என்ற தலைப்பில் அந்த கவிதையை மாத்திருக்கேன். முற்பிறவியில் செய்த தவப்பயனால் இப்பிறவியில் நமக்கு கிடைத்த பெரியோரை எப்பிறவியிலும் நினைவில் கொண்டு தனிப்பிறவியாய் தடம் பதித்திடு. எப்பிறவியும் நினைவில் கொண்டு தனிப்பிறவியாய் தடம் பதித்திடு. அன்பில் அன்னை, அரவணைப்பில் தந்தை, அறிவில் ஆசான், அறிவுரையில் பெரியோர், இத்தரையில் இவர்களை பகைக்காது வாழ்ந்து நித்திரையில் கூட நிந்திக்காது, நித்திரையில் கூட நிந்திக்காது. வந்த மானை கண்டதும் வாழ்வித்த மானை மறந்து, வந்த மானை கண்டதும் வாழ்வித்த மானை மறந்து அந்த மானிடத்தில் அடங்கி போய் நிற்கும் அம்மானாய் நீ இல்லாத பெரியோரை பகைக்காது. வந்த மானை கண்டதும் வாழ்வித்த மானை மறந்து அந்த மானிடத்தில் அடங்கி போய் நிற்கும் அம்மானாய் நீ இல்லாத பெரியோரை பகைக்காது. நிறைய இதுக்கு போறீங்க. செல்கின்ற பாதையில் பல குழிகள் முட்களோடு பல உண்டு. செல்கின்ற பாதையில் குழிகள் முட்களோடு பல உண்டு. சொல்கின்ற பெரியோரின் சொல் கேட்டால் என்றும் வெற்றி உண்டு. சொல்கின்ற பெரியோரின் சொல் கேட்டால் என்றும் வெற்றி உண்டு. பாதை மறந்த பயணியாய் தெரியாது பேதை நீ என மாறி பெருவாழ்வை தொலையாதே. பாதை மறந்த பயணியாய் தெரியாது பேதை நீ என மாறி பெருவாழ்வை தொலையாதே. பெரியோரை பகைக்காதே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தலைமையை வணங்கி நெறியாளர் தின கவிதை. செய்க பொருளை செருமர் செருக்கருக்கும் எஃகதனிற் கூறியதில் நான் சம்பாதித்த திருவிக்கா பேச்சு பயிலரங்க உறவுகள் நிரம்பிய ஆன்றோர் அவையை வணங்கி ஐயன் வள்ளுவரையும் வணங்கி நமது அன்பு நெறியாளர் திருக்குறள் மாமணி தாமோதரன் ஐயா அவர்களின் பிறந்த நாள் முன்னிட்டு நான் எழுதிய நெறியாளர் தின கவிதை. கவி உலகில் கவி பாட வந்த கலியுகத் தருமினான். கவியுலகில் கவி பாட வந்த கலியுகத் தருமினான். சற்று உரைநடையாக இருக்கும் பொறுத்தருள்க. பால்காரர் பாய்க்கிக்காக இங்கு நான் பாட வரவில்லை. பால்காரர் பாய்க்கிக்காக இங்கு நான் பாட வரவில்லை.
திருவிக பேச்சு பயிலரங்கில் யாம் பெற்ற பாக்கியத்திற்காக பாட வந்திருக்கிறேன். நான் வறுமைக்காக கவி பாட வரவில்லை. நான் வறுமைக்காக கவி பாட வரவில்லை. எங்களின் பெருமைக்காக கவி பாட வந்திருக்கிறேன். கவிதைக்கு வருகிறேன். வள்ளுவமே, வாழும் வள்ளுவமே, வள்ளுவமே உங்கள் தத்துவமே, கார்த்திகை தந்த கருணை கொடையே, கார்த்திகை தந்த கருணை கொடையே, கேட்டார் பிணிக்கும் உந்தன் நடையே, ஆலயம் என்னும் அரங்கங்கள் கண்டீர், ஆலயம் என்னும் அரங்கங்கள் கண்டீர், ஐயன் வழியில் அரணென நின்றீர், ஆதவன் கனியென ஆன்றோர் மகிழ, ஆதவன் கனியென ஆன்றோர் மகிழ, மாதவன் பணியென மனங்களை இணைத்தீர், ஐயன் திருக்குறள் அகிலமும் பரவிட திசையெங்கும் நீர் நடந்தீர், திருக்குறளாய் நிதம் வாழ்ந்தீர், திருவிக வழி நின்று மூவாவின் மொழி கொண்டு, திருவிக வழி நின்று மூவாவின் மொழி கொண்டு, சோலையெங்கும் சாலை என நீர் நட்ட செடிகள் இன்று இங்கு ஏராளம், நீர் நட்ட செடிகள் இன்று நல் கனி தரும் மரமாக, நீர் நட்ட செடிகள் இன்று நல் கனி தரும் மரமாக, நீர்தானே இன்று வரை நல் ஊட்டம் தரும் உரமாக, மாபெரும் வரலாறாய் நீங்கள், மாபெரும் வரலாறாய் நீங்கள், அதில் ஒரு வரியிலேனும் நாங்கள். ஐயாவை வணங்கி நன்றியுடன் விடைபெறுகிறேன். கவி இரா விஜயகுமார். நன்றி. குறள் 899 ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறைந்து வேந்தனும் வேந்துகடும் என்ற குறள். இத நம்முடைய அன்புக்குரிய நெல்லை அன்புடன் ஆனந்தியார் மிச்சிகன்ல இருந்து எழுதி நமக்கு அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் அவர்கள் அதை எழுதுகிறார்கள். இது சிறப்பு. அவர்கள் அதை ஆவணப்படுத்தி வருகிறார்கள். இந்த கவிதை அவங்க அப்படியே சொல்லிட்டு வராங்க. ஆன்றோர் முன்னிலையில் அடக்கம் பணிவு அவசியம், அவரை ஆத்திரப்படுத்துதல் அழிவை அழைப்பதற்கு சமம், அவரை ஆத்திரப்படுத்துதல் அழிவை அடைப்பதற்கு சமம். சீரான கொள்கையுடன் நேர்மையுடன் வாழ்பவரை, சீரான கொள்கையுடன் நேர்மையுடன் வாழ்பவரை சீற்றப்படுத்துதல் கேடிற்கு வழியாகும், சீற்றப்படுத்துதல் கேடிற்கு வழியாகும். உயர்வான கொள்கைகளை, உயர்வான கொள்கைகளை உறுதியாய் கடைபிடிப்பவரை, உறுதியாய் கடைபிடிப்பவரை பகைக்க முயல்வார் பழிக்கு ஆளாவார், பகைக்க முயல்வார் பழிக்கு ஆளாவார். நல்ல குணங்களுடன், நல்ல குணங்களுடன் நாளும் நடப்பவரை, நாளும் நடப்பவரை சீண்டி விடுபவர்கள், சீண்டி விடுபவர்கள் சிக்கலில் மாட்டுவார், சீண்டி விடுபவர்கள் சிக்கலில் மாட்டுவார். உயரிய பண்புடையாளரை உரசி பார்த்திடில், உயரிய பண்புடையாளரை உரசி பார்த்திடில் வேந்தனே ஆயினும், வேந்தனே ஆயினும் வேறொடு கெடுவான், வேறொடு கெடுவான் என்று சொல்லி நெல்லை அன்புடன் ஆனந்தியார் மிச்சிகன் வட அமெரிக்கா நவம்பர் 24 அதுல கீழே போட்டிருக்காங்க. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் இந்த 114வது மாத கூட்ட நிகழ்விற்கு குறள் 899 எனது கவிதையை அனுப்புவதில் பெருமை கொள்கிறேன். உயரிய பண்பாளர், நான் சொல்ல அவங்க சொல்றாங்க, உயரிய பண்பாளர், உயர்ந்த நெறியாளர் முனைவர் ப. தாமோதரன் ஐயா அவர்கள் கவிதையை வாசித்து அருள கேட்டுக்கொள்கிறேன். நெல்லை அன்புடன் ஆனந்தி. போட்டுட்டு கீழே போட்டுறான், கவிதையை அனுப்பி வைத்தேன், வாசித்து அருளுக. எனக்கு வந்தது, வாசித்துட்டேன். அவங்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மாதந்தோறும் அவர்கள் கவிதையை அனுப்புகிறார்கள். நன்றி, வணக்கம். மாலையில் மலரும் இந்நோய் அப்படின்ற குறள், இதை ஏன் சொல்றேன்னா, இந்த சொற்பொழிவாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் கொடுத்த தலைப்பை நான் அதை சொல்றேன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்தேன், படிங்கன்னுட்டாரு. ஆனா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது இதை படிக்கிறேன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கும், பல அரசியல் இதெல்லாம் சம்மந்தப்படுத்த வேண்டியிருக்கும். இதை
சோ அது எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்றது எனக்குள்ள ஒரு கேள்வியாக இருந்தது. அதெல்லாம் எனக்கு காலையில எழுந்த உடனே அது அரும்பா இருந்தது. பகலெல்லாம் அது வந்து மலரக்கூடிய நிலை பேரரும்பாக மாறி இப்போ மலராகி இங்க வந்திருக்குது உங்க முன்னாடி படிக்கிறதுக்கு. ஸோ ஐயா அவையில் வீட்டருக்கும் முனைவர் தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் கவிஞர் உத்தம கவிஞர் ஐயா அவர்களுக்கும் அந்தகோயிலார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அவையில் வீட்டருக்கும் மூவா அரங்க உறவுகளுக்கும் திருவிக்கா அரங்க உறவுகளுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐயா கொடுத்த குரலுடைய தலைப்பு வந்து நல்லாட்சி நடத்த விரும்புவோருக்கு நற்குரலே கையேடு அப்படின்ற தலைப்பு. உலகில முதலில் தோன்றிய சமய சார்பற்ற தமிழில் இயற்றிய பொது நூல் அப்படின்னா திருக்குறள் தான். அதனாலதான் அது உலக பொதுமறை, மனித வாழ்வின் அனைத்து துறைகளையும் வளப்படுத்த தோன்றிய புது மறை. திருவள்ளுவர் சென்றகால வரலாற்று நிகழ்வுகளையும் அவற்றின் விளைவுகளை எண்ணி குறைகளை நிறைகளாக்கும் நோக்கத்துடன் தமது நூலை செய்துள்ளார். திருவள்ளுவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆனால் அவர் கடவுளையே எல்லாமாக நினைத்து நூல் செய்யவில்லை. திருவள்ளுவர் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆனாலும் எல்லா உரிமைகளும் அதிகாரங்களும் அரசனுக்கே என்ற கொள்கையை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. திருக்குறளின் அனைத்து கோட்பாடுகளும் நீதி சார்ந்த அறமே அடிப்படை. இன்றைய ஆய்வுக்குரிய பேச்சும் நல்லாட்சி நடத்த விளைவோருக்கு நற்குரலே கையேடு. ஒரு நாட்டை மன்னன் தான் பெரிய தலைவன் அப்படின்னு வள்ளுவர் சொல்ல வரல. அந்த நாட்டில் பிறந்த தலைவர்கள், சான்றோர்கள், அறிஞர்கள் அவர்களும் உண்டு. மூத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் அப்படின்னு ஒரு புறநானூற்று பாடல் ஒன்று சொல்லுது. அதாவது ஒரு நாட்டுல அரசன், அமைச்சர், தூதுவர்கள் அப்படின்னு இருந்தா கூட அந்த நாட்டுல வந்து எவ்வளவு சான்றோர்கள் இருப்பாங்க, பெரியவர்கள் இருப்பாங்க. அதாவது தற்காலத்துல இப்ப ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க, ஒரு கடைக்கோடியில் இருக்கிறாங்க, ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் படிச்சுட்டு எப்படி IAS ஆபீசரோ IPSஓ IRS ஆகோ ஆகி வராங்க இல்லையா? அவர்களை கேட்டுதான் இன்றைக்கு அரசாங்கமும் அவர்களுக்கு வழிகாட்டுதல் தான். இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகுதான் இன்றைய அரசும் நடக்கிறது. அதைத்தான் அந்த காலத்துல வள்ளுவர் தன்னுடைய அமைச்சர்களுடைய ஆலோசனை மட்டும் அல்லாது அந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து சான்றோர்களின் ஆலோசனைகளையும் கேட்டுதான் மன்னன் ஆட்சி செய்ய வேண்டும். இல்லைன்னா அவனுடைய அரசு கெடும் அப்படின்றத ஏந்திய கொள்கையார் சீரின் இடை முறிந்து வேந்தனும் வேந்து கெடும் அப்படின்ற குறள் 899வது குறள். மன்னனுக்கு அறிவுரையும் அறவுரையும் செவி கைப்ப சொற்பொருக்கும் மன்னவனே பண்புடையவன் என்கிறது. திருக்குறள் கூறும் அரசியல் நெறிகள் என்பது அக்கால தேவை கருதி சொல்லப்பட்டாலும் அது எந்நாட்டு அரசியலுக்கும் எக்காலத்துக்கும் அது பொருந்தி வருவதாக விளங்குகிறது. மேலும் அரசு செயல்பட வேண்டிய முறைகளின் நுட்பங்களையும் எடுத்து இயம்புகிறது. படை, குடி, கூழ், நட்பு, அமைச்சு, அரண் ஆகிய உறுப்புகளை உடையதாக அரசியலை விவரிக்கிறது. அரசியல் அதிகாரங்களில் அரசனின் இயல்புகள், மேற்கொள்ள வேண்டிய நெறிமுறைகள், அவன் ஆற்ற வேண்டிய கடமைகள், நாட்டின் சிறப்பு, நாட்டில் வாழும் மக்களின் சிறப்பு போன்ற செய்திகளை இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, குற்றம் கடிதல், பெரியாரை துணைக்கோடல், சிற்றினம் சேராமை, தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், காலமறிதல், இடனறிதல், வலியறிதல், சுற்றந்தரால், பொச்சாவாமை, செங்கோன்மை, ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்க நெறியாமை ஆகிய 25 அதிகாரங்களில் அரசியல் பற்றியும் ஆட்சி முறை பற்றியும் எடுத்துரைக்கிறது. நாட்டை ஆளும் அரசு எப்படி இயங்க வேண்டும் என்பதை, அரசுக்கு பொருள் சேரும் வழிகளை அதை உருவாக்குதலும், அப்படி சேர்ந்த பொருளை முறையாக தொகுக்கணும், தொகுத்தவற்றை முறையாக காக்கணும், காத்த அந்த பொருளை சேமித்தவற்றை முறையான மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு அதை செலவு செய்கிறது தான் வல்லமையான அரசு அப்படிங்கிறார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. குறள் எண் 385 அவர் சொல்லுகிறார். ஒரு அரசின் கீழ் இயங்கும் நாடானது பசி இருக்கக்கூடாது, பிரி இருக்கக்கூடாது, வெளிநாட்டுடைய பகை இருக்கக்கூடாது, அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது. நாட்டில் அமைதியும் மக்கள் நலமும் அமையும் பல்நோக்கு திட்டங்களால் நாட்டு மக்களின் சுகாதாரத்தை முக்கியமாக பேணும் அரசாகவும், மற்ற நாடுகளுடைய பகையை பெறாமல் அவர்களோடு நல்லுறவு கொண்டு அமைதியை வகுக்கும் நாடாகவும் இருப்பதான் அவர் சிறந்த நாடென திருக்குறளானது ஒரு நாடு இருக்க வேண்டிய இயல்பினை எடுத்துரைக்கிறது.
உருப்பசியும் மோவா பிணியும் செருப்பகையும் சேராதேல்வது நாடு. குறள் எண் 734 சொல்றார். தன் அரசின் கீழ் வாழும் பொதுமக்களின் வாழ்க்கை தரம் மேன்மை அடைய பல நல்ல நெறிமுறைகளை வகுத்து ஆட்சி புரிதல் என்பது அரசனின் கடமையாகும். மக்களின் தேவைகளையும் அவர்களின் இயல்புகளையும் புரிந்து கொண்டு செயல்படும் அரசு அறம் தவறாது. செங்கோன்மையாக செயல்படுதல், தேவையில்லாதவைகளை நீக்கி அரசானது சமுதாயத்தினை உயர்த்தி மேன்மையுறச் செய்தல் வேண்டும். அறநெடுக்காத அல்லவை நீக்கி மரநெடுக்கா மானம் உடையது அரசு. 384 இந்த குறள் வருகிறது. தன் குடிமக்களை துன்பத்தில் ஆழ்த்தாமலும் தானும் வருந்தாமலும் மக்களை காப்பாற்றி அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு சரியான முறையில் சரியான தண்டனையை கொடுப்பது. அதாவது அந்த காலத்துல சிறர் கொய்வார்கள், கடுமையான தண்டனை, கை காலை வெட்டுவாங்க. அவன் செய்த குற்றங்களுக்கு ஏற்ப ஒரு கடுமையான தண்டனை. அதுல அரசன் பாவம் அப்படின்னு நினைச்சு அது போனான்னா அது அவனுக்கு அது பாவம் கிடையாது, அது அவனுடைய தொழில் தான் அப்படின்றாரு. மன்னனுடைய கடமை, அதாவது அது பாவம் கிடையாது, நீ உன்னுடைய கடமைகளை நீ செய்யலாம் அப்படின்றது அந்த வள்ளுவர் சொல்றாரு. குடிப்புறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். 549வது குறள். அதாவது அரசுக்கு அரசன் மட்டும் அந்த நாட்டை ஆள முடியாது. அரசனுக்கு அடுத்தபடியாக துணை நிற்பவர்கள் அமைச்சர்கள். அமைச்சர்கள் என்ற மரபு அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இருக்குது. நாட்டை ஆள்பவர் முதல்வர் ஆகிறார், அவருக்கு துணை நிற்பவர்கள் அமைச்சர்கள் ஆகிறார்கள். அவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்றத அமைச்சு என்ற அதிகாரத்துல சுட்டுகிறார். அறனறிந்து அற்றமைந்த சொல்லான் எஞ்சான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. 635வது குறள். அதாவது அறநெறியினை நன்கு உணர்ந்தவராகவும் சொற்திறன் மிக்கவராகவும் முக்கியமாக உணர்ந்தவற்றை செயல்படுத்தக்கூடியவராகவும் அரசுக்கு தகுந்த நேரத்தில் தகுந்த ஆலோசனைகளை கூறக்கூடிய துணையாகவும் விளங்க வேண்டும் என்கிறது வள்ளுவர். நல்லாட்சி அரசியல்ல அடுத்து அமைச்சர்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் மன்னர்கள், அடுத்த நிலையில் மன்னர்களுக்கு துணை நிற்பவர்கள் தூதர்கள். இந்த தூதர்கள் கேட்டீங்கன்னா இவங்க அமைச்சனை விடையும் மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. மன்னனுக்கும் மேலாக தூதுவர்கள் இருப்பாங்க. அதாவது ஒரு நாட்டுல ஒரு சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்ல இவங்க தூது போவாங்க. தூது போயிட்டு அந்த நாட்டுல அந்த சண்டையை வராம தடுக்க பார்ப்பாங்க. தடுக்கலைன்னா தன்னுடைய நாட்டுக்கு சாதகமான சில விஷயங்களை அந்த நாட்டுல செய்துட்டு வருவாங்க. அப்படி பார்க்க சொல்ல இதுல ஒரு உதாரணம் சொல்லலாம். மகாபாரதத்துல கிருஷ்ணர் தூதுக்கு போவார். அப்போ பாண்டவர்கள் மூலியமா துரியோதனன் சபைக்கு செல்வாரு. அங்க போன உடனே அவர் நேரா விதுரன் வீட்டுல தான் தங்குவார். விதுரன் வீட்டுல தங்கிட்டு மறுநாள் அரசவைக்கு செல்வாரு. துரியோதனன் விதுரரை பார்த்து கேட்பான், அவர் என்னுடைய நாட்டிற்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு அரண்மனையில கோலாகல விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன், தங்கறதுக்கு அருமையான விஷயங்களை நான் செய்து வைத்திருக்கிறேன், ஆனால் அவர் இங்க வராமல் உன்னுடைய வீட்டுக்கே அழைத்து சென்றாய் அப்படின்னு சொல்லிட்டு விதுரரை பார்த்து கேட்பாங்க. அப்போ விதுரர் சொல்லுவாரு, நான் உங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு தான் நான் அவரை கூப்பிட்டேன், அதனால அவர் என் வீட்டுக்கு வந்தாரு, வந்தவரை வரவேற்பது என்னுடைய கடமை அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அரசவையில் விவாதம் நடக்குது. 5 கிராமங்களை கொடு, 5 நிலங்களை கொடு, ஏன்னா 5 வீடுகளையாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவன் ஊசி முனை அளவு கூட இடம் தரமாட்டேன்னு துரியோதனன் சொல்லுவான். இவருக்கு போர் வரப்போதும் தெரியும், இதை நிறுத்த முடியாது, ஏன்னா இவர்தான் பகவானுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க போயிட்டு தர முடியாதுன்னு சொன்ன உடனே சரி வாங்க விதுரன் நம்ம கிளம்பலாம், வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுல விருந்து ரொம்ப பிரமாதம், நம்ம விருந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு துரியோதனன் மறந்திருந்த விஷயத்தையும் அவருக்கு ஞாபகப்படுத்தி திருப்பியும் துரியோதனனுக்கு கோபம் வரும். கோபம் விதுரனை பார்த்து கேட்பான், உன்னுடைய தாயின் புத்தியை தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டத்தகாத வார்த்தைகளையும் அந்த இடத்துல விடுவான். விதுரருக்கு பயங்கர கோபம் வந்துடும். என் தாயை படித்த உன் வாயை கிழிக்காமல் நான் விட்டேன், சான்றோராவே என்பதால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லை உடைச்சு போடுவார். அந்த வில் எத்தகையதுன்னு கேட்டீங்கன்னா சிவதனுசு அப்படின்றோம் இல்லையா, அது அர்ஜுனன் கையில இருக்கும். இவர் கையில இருந்து விஷ்ணு தனுசு. இது பவர்ஃபுல். இப்போ 2மே பவர்ஃபுல். கர்ணன் கிட்ட இருந்து 2 வரங்களையும் பெற்றுக்கொண்டு ஒரு நாடு திரும்புவார். அப்பவே ஒரு நாட்டுடைய பாண்டவர்களுடைய வெற்றி 50% உறுதியாகிடும். சோ ஒரு தூதுவன் என்பவருக்காக இந்த உதாரணத்தை சொன்னேன். அறிவுறு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. குறள் 684. இது மட்டுமல்ல, நூலாறு நூல் வல்லவராகவும் கற்று கண்ணஞ்சி செல சொல்லி காலத்தால் தக்கது அறிபவராகவும் தூதுவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது நல்லாட்சி நடத்த விளைவோருக்கு வள்ளுவர் கூறும் அறிவுரையாகும்.
சொல்லாற்றல் என்பது எல்லோருக்கும் பொதுவாக இன்றியமையாதது. அரசின் திட்டங்களையும் மக்களோடு தொடர்பு கொள்ளும் அதிகாரிகள் தற்காலத்தில் பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் என்று அழைப்பார்கள். ஆட்சியாளர்களை நெறிப்படுத்தவும் சொல்லாற்றல் இன்றியமையாதது. ஆகவேதான் சொல்லாற்றல் மிக்கவர்களை வள்ளுவம் வரவேற்கிறது. அமைச்சியலில் சொல்வன்மை, அவையறிதல், அவை அஞ்சாமை என்னும் அதிகாரங்கள் திருக்குறளில் இடம் பெற்றிருப்பினும் அரசியலுக்கு சொல்லாற்றல் மிக்கவர்கள் தேவை என கூறுகிறது. நாட்டில் நல்லாட்சி நடைபெற இக்காலத்தில் புலனாய்வுத்துறை செயல்படுவதைப் போல மன்னராட்சி காலத்தில் ஒற்றர்கள் செயல்பட்டுள்ளனர். வெளிநாட்டு சதைகள், பகைவர்களின் சதி திட்டங்கள் போன்றவைகள் இக்காலத்திலும் இனி எக்காலத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு துறையாகும். இவர்கள் அமைச்சர்களுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் பெற்றவர்கள். அப்படின்னா கூட ஒற்றர்களை பத்தி சில விஷயங்களை சொல்லணும். ஒற்றர்கள் ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். ஆனா இவர்கள் அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் என்னதான் அரிய பெரிய காரியங்களை செய்தாலும் இவங்க முன்னுக்கு வர மாட்டாங்க. வள்ளுவர் சொல்லியிருப்பார், ஒற்றின்கண் சிறப்பறிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் புலப்படுத்தானாகும் மறை அப்படின்னு சொல்லிட்டு 591வது குறள்ல சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒற்றர்களை வெளியே யாருமே தெரியாது. ஆனா அங்க ராணுவ வீரர்கள் அங்க போய் போர் புரிந்து அவர்களுக்கு தான் அந்த பரிசும் பாராட்டும் கிடைக்கும். ஒற்றர்கள் இந்த சம்பந்தப்பட்ட நாடு இந்த நாட்டுக்கு ஒற்றர்கள் அனுப்பும். இவர்களுடைய பாஸ்போர்ட் எல்லா பேருமே மாற்றப்பட்டு அந்த நாட்டுக்கு போவாங்க. அந்த நாட்டுல போய் அவர்கள் பிடிபட்டுட்டாங்கன்னா தன்னுடைய நாடே கைவிட்டுரும், என் நாட்டுக்காரன் கிடையாது அப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்க. அந்த நாட்டிலே அவர்கள் சித்திரவதை செய்து அவர்கள் கொல்லப்படுவார்கள். அது மாதிரி ஒற்றர்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரியானது. தற்கால நம்ம ஊர்ல இப்ப கூட இருக்கு, லோக்கல் போலீஸுக்கு ஐஎஸ் சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி. இந்தியாவுக்காக ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இந்தியாவின் வெளிநாட்டு தூதருக்காக ரா, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம நாட்டுடைய ஒற்றற்படை. இது நம்ம நாட்டு பாதுகாப்புக்காகவும் பயன்படுகிறது. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சதி திட்டங்கள், பாகிஸ்தான்ல ஒரு சதி திட்டம் திட்டாங்க அந்த நாட்டுக்கு எதிராக, அதையும் எடுத்து அந்த நாட்டுக்கு எடுத்துரைக்கும் ஒரு அமைப்பாக நம்மளுடைய ரா பயன்படுகிறது. இது மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒன்று இருக்கும். எஃப்எஸ்பின்றது ரஷ்யன் ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீசஸ், எம்எஸ்எஸ் சைனாவது மினிஸ்ட்ரி சேஃப் செக்யூரிட்டி சர்வீசஸ், சிபிஐ சிஐஏ அப்படின்ற இல்லையா, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அமெரிக்கா. இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கும் ஒரு அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. அந்த அமைப்பு இருக்கிறதுனாலதான் ஒரு நாடு நாடாக இருக்கிறது. அவர்கள் ஒற்றறிந்து சொல்லுவாங்க சில விஷயங்களை. மறைந்தவற்றை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. அதாவது அவர் சொல்ற ஒற்றர் ஒரு விஷயத்த சொல்றாரு, சொன்ன உடனே அந்த அரசன் அதை கேட்க மாட்டானா, இன்னும் அதனுடைய ஐயம் தீரணும், இது உண்மைதானா அப்படின்னு இன்னொரு ஒற்றன் மூலியமா அதை தெரிஞ்சுக்குவாங்க. மன்னவன் ஒரு ஒற்றனை, இந்த ஒற்றனையே கூட இன்னொரு ஒற்றன் மூலியமா ஆடுவாங்க. இவன் அந்த நாட்டுக்கு டபுள் கேம் ஆடலாம். இந்த நாட்டுக்கும் ஒற்றன் இருக்கலாம், அந்த நாட்டுக்கு ஒற்றன் இருக்கலாம். அந்த மாதிரி நடக்குது நிறைய. அப்போ ஒற்றொற்று உணராமை ஆள்க உடன் மூவர் சொல்தொக்க தேரப்படும் அப்படின்வார். எல்லாருடைய செய்திகளும் ஒன்று போல் இருந்தாதான் அந்த அரசன் அதை ஏற்பான் அப்படின்றது இந்த குறள் சொல்கிறது. இவ்வாறு ஒற்றர்கள் உளவறிந்து கூறிய செய்திகளையும் மற்றும் ஒரு ஒற்றினால் உளவறிந்து மன்னன் தெரிய வேண்டும் என்பதை வள்ளுவர் வலியுறுத்தும் உளவுத்துறையின் நுட்பம். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஒரு ஒற்றினால் ஒற்றிக்கொள்ள 588. ஏனெனில் உளவுத்துறையின் தவறான தகவல் கொடுத்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு பெரும் சிக்கலாயிடும். இதை எடுத்து அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அந்த நாட்டுக்கு ரொம்ப சிக்கலாயிடும் அப்படின்றத வள்ளுவர் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுருவும் தீரா இடும்பை தரும் அப்படின்ற 510வது குறள். இதனால் தலை சிறந்த அரசியல் பொருள் நூலாக வள்ளுவம் ஆய்வாளர்களால் ஏற்கப்பட்டுள்ளது. அரசாட்சியின் நடைமுறைகளை விமர்சனம் செய்ய வள்ளுவம் உரிமை வழங்குகின்றது. மன்னவன் மற்றும் ஆட்சியாளர் தவறுகளை கண்டித்து கூறும் அமைச்சர்கள் இல்லையெனில் அந்த அரசு பகைவரின்றியே கெடும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் அப்படின்னு 448வது குறள் எச்சரிக்கின்றது. இங்கனம் இடித்துரைப்பது மன்னவனுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆயினும் மன்னவன் அதனை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவம் கண்ட அரசியல் முடிவாகும். செவிக்கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு அப்படின்னு 389வது குறள் சொல்லுகிறது. முறையாக நடைபெறாத ஆட்சியை மாற்றலாம் அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். மாற்ற முடியும், மன்னவர்கள் ஆட்சியை இழப்பர் என வள்ளுவம் ஆட்சி மாற்றத்திற்கான உரிமையையும் வழங்குகிறது.
கூழும் குடியும் ஒருங்கெடுக்கும் கோல்கோடி சூழாது செய்யும் அரசு 554வது என வள்ளுவம் காட்டும் அரசு குடியாட்சி தழுவிய முடியாட்சி ஆகும். வள்ளுவம் கண்ட அரசு பல கூறுகளில் தற்கால ஆட்சிகளை ஒத்திருந்தாலும் சில முக்கியமான அடிப்படை கொள்கைகளில் வேறுபடுகின்றது. மேலை நாட்டு ஆட்சியல் நிபுணர்கள் பக்கத்து நாடுகளை பகை நாடுகள் ஆக்கி அவர்கள் ஆட்சி செய்வாங்க. இவன் நம்மளுக்கு வேண்டாதவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை உசுப்பேத்தி தங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுப்பாங்க. ஆனால் அப்படி பகைய வள்ளுவர் என்ன சொல்றாரு, வள்ளுவம் நாடுகளுக்கு இடையே பகைய கூடாது என பேசுகின்றது. தற்காலத்தில் முக்கியத்துவம் போற்றப்படும் அண்டை நாடுகளுடனான நல்லுறவு என்ற கொள்கை அறத்திற்கு ஆதியாய் நிற்பவன் ஏற்றுபவன் கொள்கை வகுப்போனாகவும் மன்னனே இருந்திருக்க வேண்டும். வள்ளுவம் அரசரிடை நட்பை விட அரசரிடையே நட்பு வேண்டும் என்பதை அழுத்தமாக சொல்கிறது. ஒரு நாடு என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என எங்குமே கூறவில்லை. எனினும் காட்டரன் மலையரன் போன்ற புற அறங்களை நாட்டின் உறுப்புகளாக கூறுவதால் எந்நாடும் ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதில் திருவள்ளுவர் உடன்பாடு உடையவர். ஆயினும் ஒரு எல்லைக்கு உட்பட்டிருந்த நிலப்பரப்பை கொண்டிருந்தால் மட்டுமே ஒரு நிலம் நாடாகி விடாது. அங்கு இயற்கை செல்வம் நிறைந்து இயல்பாக வளம் கொழிக்க வேண்டும் என வள்ளுவம் பகர்கிறது. அதாவது ஒரு நாட்டுல இயற்கையாக நீர்வளம், அதாவது ஆறுகள், மலைகள், மண், விவசாயம், காடுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த நாடுதான் ஒரு வல்லரசு நாடுன்ற. ஏன்னா இதெல்லாம் இருந்து ஒரு நாட்டுல இருந்ததுன்னா அவன் வெளிநாட்டுல நம்ம கையாந்த வேண்டிய அவசியமே இருக்காது. இன்னைக்கு அதிபர் ட்ரம்ப் எவ்வளவு தடைகள் விதிக்கிறார். ஏன் விதிக்கிறாரு? நம்ம நாட்டுல எதுவும் இல்லைன்றது அவங்க கிட்ட போய் நம்ம கையாந்து நிக்கிறதுனால இவன் எப்படி நம்ம கிட்ட தானே வந்தாகணும் அப்படின்ற எண்ணத்துலதான் அந்த நாடுகள் நம்மள அழுத்தம் கொடுக்குது. இதை நீ செய்ய, இதுல கையெழுத்து போடு அப்படின்னுவாங்க. நம்ம கிட்ட தன்னிறைவு அடைஞ்சிருந்தோம்னா யாருக்குமே நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. ஆனா வள்ளுவர் காலத்துல மக்கள் தொகை ரொம்ப கம்மி தான். அப்போ இந்தியான்ற ஒரு நாடு இருந்திருக்காது, குமரி கண்டம் சொல்லுவாங்க. அது ஆனா அவர் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை தான் சொல்றார். இந்தியாவுல அவ்வளவு நிலப்பரப்புகள். இந்தியா நிலப்பரப்புன்னு பாத்தீங்கன்னா 7வது பெரிய நிலப்பரப்பு இந்தியா. அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு. ஆறுகள் பாத்தீங்கன்னா 609 ஆறுகள் இருக்கு நம்ம நாட்டுல. அதுல 279 ஆறுகளை நம்ம பாழாக்கிட்டோம். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து இமயமலையில இருந்து கங்கை யமுனா வருது. மேற்கு தொடர்ச்சி மலையில பாத்தீங்கன்னா காவிரி, கிருஷ்ணா, கோதாவரி என்ற ஆறுகள் வருது. சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா மகாநதி என்ற ஆறு வருது. கிழக்கு தொடர்ச்சி மலையில பாத்தீங்கன்னா மகாநதி வருது. இது மாதிரி 8 ஆறுகள் இருக்குங்க நம்ம நாட்டுல, முக்கியமான நதிகள். அதுல இருக்கக்கூடிய கிளை ஆறுகள், அதாவது நம்ம உடம்புல ஓடுற ரத்த நாளங்கள் மாதிரி அது சின்ன சின்ன ஆறுகள். அதாவது செய்யாறு, பாலாறு, மணிமுத்தாறு, இது மாதிரி ஒரு மாநிலத்திலையும் பல ஆறுகள் வருது. அதுல இருந்து பிரிந்த ஆறுகள் தான் அந்த ஆறுகள் ஒன்றுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கூவமாறு. இந்த வள்ளலார் காலத்துல கூவத்துல இருந்து குளிச்சுட்டு அதுல தண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த குளத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு, முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாராம். அப்பேற்பட்ட புண்ணிய தீர்த்தம் அது. ஆனா அதை நம்ம எப்படி கண்டுக்கு எதிர்க்க பாழாக்கி வச்சிருக்கிறோம், அது ஒரு உதாரணம். இது மாதிரி ஒரு ஊர்லயும் ஆறுகளை, அதுல 279 ஆறுகளை பாழாக்கி இருக்கிறோம். மண்ணில் எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாய நிலத்துல தொழிற்சாலைகள், குப்பை கழிவுகள் எல்லாத்தையுமே கொட்டி அப்படியே பூமிக்குள்ள நீரை மாசுபடுத்தி 35% பயன்படாத நிலவளங்களாக இருக்கிறதா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது. அப்புறம் மலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்திலேயே தலை சிறந்த மலை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள். இது குஜராத்தில் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் முடியுது. குஜராத், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு முடியுது. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பாத்துக்கிட்டீங்கன்னா தலைப்புள்ளதான். கிழக்கு தொடர்ச்சி கேரளா வராது. இதுல கர்நாடகா, ஒரிசா, தமிழ்நாடு கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இந்த மலைகள் எல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை தான் வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்லுவோம். இதையும் நம்ம பாடுபடுத்துறோம். எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் காரணத்துக்கு அது பண்றோம். மேற்கு தொடர்ச்சி மலைகள். காடுகளையும் அழிக்கிறோம். காடுகள்லயும் இந்தியா சிறந்த வளம் 10வது இடத்துல இருக்குது. அதுல அழிக்கிறதுல 3வது இடத்துல இருக்கு. முதல் நாடு பிரேசில், 2வது இந்தோனேஷியா. அந்த கையேடு
நீங்க அழகா முதல்ல சொல்லி கொடுத்தீங்க. இந்த மாதிரி குரல்ல இருந்தேன் இதெல்லாம் வந்து செய்திகள். அதான் சார் அது குரல் இருக்கு சார். இதுக்கு சொல்ற எல்லாமே செய்திகள், அருமையான செய்தி சொல்லிருக்கீங்க. டவுட்டே கிடையாது, யாருமே முரண்பாடு இல்லை. ஆனா என்னன்னா கொஞ்சம் நேரம் கருதி சரி என்ன பண்ணுங்க, அந்த கையேடா இது எப்படி பயன்படுத்தணும் அதுக்கு நீங்க சொல்லிட்டே வந்தீங்க ஆரம்பத்துல இருந்து. அந்த கையேடுக்கான பொருண்மைகள் அதை மட்டும் இது நல்ல செய்தி. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் நீங்க இதை அப்படியே புக்கா போடலாம், நல்லா இருக்கு. ஆனா அந்த கையேடு அப்படின்றது நீங்க எப்படி தெரிஞ்சுக்க அதை மட்டும் இது மாதிரி இந்தியாவில் வந்து இவ்வளவு ஆறுகள், இதுதான் ஒரு நாட்டுக்கு சிறந்த அரண் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றார். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநீடர் காடும் உடையது அரண் அப்படின்றது வள்ளுவருடைய குரல்ல இருக்கு. அந்த காலத்திலே அவர் வந்து இதை எழுதியிருக்கிறார்னா வருங்காலத்துல எல்லாம் பாடுபடுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் அவர் சொல்லியிருக்கிறார். நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல, நாட வளம் தரும் நாடு. சட்டமும் நீதிமன்றமும் தண்டனைகளும் குற்றவாளிகளை திருத்தவே அழிக்கவே அன்று என்னும் தற்கால சிந்தனையை வள்ளுவம் கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். 562வது குறள். வள்ளுவம் சாம்ராஜ்யம் என்றும் பேரரசு கொள்கையில் செல்லவில்லை. சாம்ராஜ்ய ஆசையால் போர் என்ற குறிப்பு வள்ளுவத்தில் இல்லை. படையாட்சியை வள்ளுவம் பேசினாலும் அதனை தற்காப்புடைமை என்றே சிந்திக்க வேண்டியுள்ளது. வள்ளுவம் நல்லவராட்சியை வல்லவர் வீழ்த்திடும் நச்சு மனப்பான்மையை கருதிய பாதுகாப்பு படை அவசியம் என்கிறது. அண்டை நாட்டில் கொடுங்கோலாட்சி நடந்தால் அந்நாட்டின் மீது படையெடுத்து சென்று அந்நாட்டு மக்களுக்கு நல்ல ஆட்சியை வழங்க வேண்டும் என்பதை வள்ளுவம் வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா நெலியார் மேல் மேக பகை அப்படின்னு 861வது குறள் வலியுறுத்துகிறது. மன்னவன் பொருள் சேர்க்கும் நெறிமுறைகளை மன்னவன் நாட்டில் வருவாயை பெருக்கும் முறையை வள்ளுவம் உருபொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள் அப்படின்னு 756வது குறள் சொல்லுகிறது. அரசுரிமையால் வந்தடையும் பொருள் வந்து ஒரு பொருள், வரி வசூலால் வந்தடையும் பொருள் உள்கு பொருள், தன் பகைவரை அழித்து மன்னவன் பெரும் பொருள் ஒன்னார் தெருபொருள் ஆகியனவே மன்னவன் நாட்டின் ஆட்சிக்கு சேர்க்கும் பொருளாகும். மன்னவன் செங்கோல் ஆட்சிக்கு சான்றளிப்பது அவன் குடிமக்களிடம் வரி கொள்ளும் முறையே. மன்னவன் குடிமக்களிடம் மனமருந்த வரி கொள்ளக்கூடாது, அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் என்பதை வள்ளுவம் குடிமக்களிடம் வரி கொள்ளும் முறைக்கு வகுத்த நெறியாகும். வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாதெனின் இறைகாக்கும் வையகமெல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச் செய். இயல்புலி கோலோச்சு மன்னவன் நாட்ட பெயலும் விளைவுளும் தொக்கு. மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி ஆதலால் மக்களை துன்புறுத்தி மன்னவன் வரி கொள்ளக்கூடாது என்பதே வள்ளுவம் வகுத்த செங்கோல் நெறியாகும். ஒரு நாட்டை ஆளும் மன்னன் உடைமைகள் ஆறினையும் பெற்றிருப்பினும் அவன் தம்மளவில் பண்பாளனாகவும் இருக்க வேண்டும். அஞ்சாமை, அல்லல் நீக்கல், அறிவுடைமை, அரண் இருக்காமை, ஆழ்வினை உடைமை, இடுக்கம் அறியாமை, இன்சொல் உடைமை, ஈகை உடைமை, ஊக்கம் உடைமை, கடுஞ்சொல் கூறாமை, காட்சிக்கு எளிமை, மடியின்மை, இருக்காமானம் உடைமை ஆகிய பண்புகளின் உறைவிடமாகவும் மன்னன் இருக்க வேண்டும் என்பது என மன்னனின் பண்புகளை வள்ளுவம் வலியுறுத்துகிறது. பண்புகளின் முழுமையால் ஒரு குறிக்கோளுடைய மன்னனை படைத்து காட்டுவதைப் போல மக்களுக்கு தொண்டாற்றும் நிலையிலும் ஒரு குறிக்கோள் மன்னனையே வள்ளுவம் படைத்து காட்டுகின்றது. நாட்டில் வாழும் குடிமக்களின் நலம் காப்பதற்கு மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகள் தூண்டுதல் கருவிகளாகும். மன்னவன் செய்யும் மக்கள் தொண்டும் பணிகளும் அவனுக்கு வரையறுக்கப்படும் குறிக்கோள்களின் இயக்க நிலைகளாகும். குறிக்கோள்கள் என்ற விளக்கின் ஒளியாக விளங்கும் மன்னவனின் கடமைகள் தலையாயது காவற்பணியாகும். நாட்டையும் நாட்டு மக்களையும் கடமை உணர்வுடன் காப்பதாலேயே அவன் மன்னன் காவலன் என கண்ணியமாக அழைக்கப்படுகிறான். இவ்வாறு நல்லாட்சி நடத்த விரும்புவதற்கு திருக்குறளே கையேடு என்பதற்கு வள்ளுவத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய ஐயா அவர்களுக்கும் இந்த திறமையுடன் கேட்ட ஆண்டவர் பெருமக்களுக்கும் மனமான நன்றிகளை தெரிவிக்கிறேன். நன்றி. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய 115வது மாத அமர்விலே 14வது மாத அமர்விலே உங்களிடையே கலந்து கொண்டு இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய திருவிக்கா பயிலரங்கங்களுடைய நிறுவனர் மற்றும் டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய ஐயா திருக்குறள் மாமனியார் தாமோதரனார் அவர்களும் இந்த மாதம் பிறந்தநாள் கண்டுள்ளார் என்பது ஒரு சிறப்பு நிகழ்வு. இந்த நிகழ்விலே நான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்ய எனக்கு காலம் அனுமதி தந்திருக்கு. காலத்துக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு வாரம் நான் வந்தேன்னா 3 வாரம் என்னால் வர முடியாமல் போயிடுது. அந்த மாதிரி என்னோட பணிச்சுமை இருக்குது. இருந்தாலும் இந்த வாரம் கலந்து கொள்வதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லி நவம்பர் மாதம் பிறந்தநாள் கண்டுள்ள சில தலைவர்களை நான் கொஞ்சம் சுருக்கிக்கலான்னு பார்த்தேன், சுருக்கிட்டேன்.
இருந்தாலும் சொல்லணும். ஏன்னா நவம்பர் மாத பிறந்தநாள் கண்டவங்க எல்லாமே ஒரு நல்ல மன உறுதியோடு, ஒரு மன திட்டத்தோடு, ஒரு நல்ல ஒரு ஆளுகை தன்மையா இருக்கிறாங்க. நான் இதை இப்போ எழுதிட்டு தான் நான் வாசித்தேன். நம்ம ஐயா கிட்ட நம்ம என்னென்னலாம் நம்ம பாக்குறோமோ அது எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது. நீங்க அதை உங்களுடைய பார்வையிலே நீங்க பாத்துங்க. நவம்பர் மாதத்துல பிறந்தநாள் கண்டுள்ளார். 3/11 வந்து பொருளாதார வல்லுநர் அமர்த்தியா சென், இந்தியாவுக்கு உலக ஒரு பொருளாதார மேதை. அவருடைய மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அவருடைய பொருளாதார மேதை வந்து அவரை வந்து ரொம்ப பாராட்டினாரு. நமக்கு கிடைத்த ஒரு அமர்த்தியா சென் என்பது அவரால் தான் நம்ம இந்த உலகளாவிய தத்துவம், இந்த ஏழை நாடுகள்ல இருந்து நம்ம இந்தியா மேல வர்றதுக்கு அவரும் ஒரு காரணம். அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார மேதை அவர்களும் நவம்பர் மாதம். அடுத்து கணித மேதை சகுந்தலா தேவி கர்நாடகா மாநிலத்தில பிறந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில பிறந்து கணித மேதையாக புகழ்பெற்றவர்கள். அடுத்தபடியாக தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் விடுதலை போராட்ட வீரர், அவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட குரு, அவர்கள் பிறந்துள்ளார்கள். அடுத்தபடியாக ரேடியத்தை கண்டுபிடித்த மேரி கியூரி அம்மையார் அவர்களும் வந்து நவம்பர் மாதம் 7ஆம் தேதி பிறந்துள்ளார்கள். ராமன் விளைவை கண்டுபிடித்த சர் சி வி ராமன், இந்தியாவுடைய நோபல் பரிசு பெற்ற முதல் விஞ்ஞானி, அவர்களும் வந்து இந்த மாதம் தான் திருவானைக்காவில பிறந்து திக்கட்டும் புகழ் பறக்க திகழ்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானியும் நம்முடைய ஐயா பிறந்த நவம்பர் மாதத்திலே பிறந்துள்ளார். அடுத்தபடியாக தேம்பாவணியை இயற்றிய வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்த ஒரு அருமையான தமிழறிஞர், இந்தியாவுக்கு வந்து தமிழால் வந்து மனம் மாறி திருக்குறளை வந்து பெயர்த்தவர். அப்படிப்பட்டவர் பிறந்துள்ளார். அடுத்தபடியாக புதுக்கவிதைகள் நம்முடைய சமகாலத்திலே நம்ம கண்ணுக்கு முன்னாலே வாழ்ந்து மறைந்த ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பிறந்துள்ளார்கள். அடுத்தபடியாக இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களும் இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து தமிழுக்கு ஒரு எழுத்துலகத்தில் ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டியவர், அவரும் வந்து பிறந்திருக்கிறார்கள். அடுத்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற பெயரிலே தன்னுடைய சுய வரலாற்றை எழுதி பறவைகளுக்காகவே வாழ்ந்து மறைந்த பறவையியல் வல்லுநர் சலீம் அலி அவர்கள் வந்து நவம்பர் 12ஆம் தேதி பிறந்துள்ளார்கள். குழந்தைகளால் அன்புடன் மாமா என்று அழைக்கப்பட்ட நேரு மாமா அவர்கள் நம்முடைய குழந்தைகள் தினமாக அவருடைய தினமே நம்ம இந்தியா நாடு முழுக்க கொண்டாடக்கூடிய இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்துள்ளார்கள். அடுத்தபடியாக தன்னுடைய 24வது வயதிலேயே மரணமடைந்து வாழ்நாள் முழுவதும் போர் ஒரு வீரனாகவே வாழ்ந்து மறைந்த பிர்சா முண்டா பழங்குடி மக்களை வந்து மதமாற்றம் செய்வதை எதிர்த்து போராடி இந்த மண்ணிலே ஒரு வீரன். பிரிட்டிஷ் காலத்திலேயே இந்த பழங்குடி மக்கள் அனைவரும் மதத்தை மாற்றக்கூடாதுன்னு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடி மறைந்த ஒரு பழங்குடி வீரர், அவர்களும் வாழ்ந்து மறைந்துள்ளார். அவரும் நவம்பர் மாதத்தில் தான் பிறந்த நாள் கண்டுள்ளார். டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா அவர்களும் இங்கதான் பிறந்திருக்காங்க. நவம்பர் 19 ஜான்சி ராணி, நவம்பர் 19 ஜான்சி ராணி பிறந்த நாளிலே நம்மிடையே சமகால ஜான்சி ராணியாய் வாழ்ந்து மறைந்த இந்திரா காந்தி அவர்கள் நவம்பர் 19 பிறந்துள்ளார்கள். அடுத்து சென்னைக்கு குடிநீர் கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு நல்ல நோக்கத்துல 900 கோடியை கொண்டு வந்து ஒரு முதலமைச்சர் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்த புட்டபர்த்தி சாய்பாபா அவர்களும் வந்து நவம்பர் மாதம் 23ஆம் தேதி பிறந்துள்ளார்கள். ஊமை கவிஞர் சுரதா சுப்புரத்தினதாசம் பாரதிதாசனுடைய அடுத்த சீடராக இருந்த ஊமை கவிஞர் சுரதா அவர்கள் பிறந்துள்ளார்கள். கிறிஸ் ஹியூப்ஸ் என்ற ஒரு ஃபேஸ்புக் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்க ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர்ல ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் வந்து நவம்பர் தான் பிறந்திருக்கிறாரு. புரூஸ்லி குங்ஃபு கலை, மன உறுதி, உடல் உறுதி, உள்ள உறுதி எல்லாத்துக்குமே நான் அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஐயாவோட உரையில இருந்து தான் நம்ம அவரை பத்தி நிறைய நான் தெரிஞ்சிருக்கேன். அப்படிப்பட்ட புரூஸ்லி அவர்கள் நவம்பர் மாதம் தான் பிறந்திருக்கிறார். 27/11 29/11 NS கிருஷ்ணன் மிக அருமையான ஒரு நல்ல ஒரு பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து பாடல்கள் மூலமாக ஒரு தம்பதியராக நம்மிடையே வாழ்ந்து நம்மகிட்ட பயிற்றுவித்து சென்றுள்ள NS கிருஷ்ணன் அவர்கள் பிறந்தநாள் கொண்டார்கள். அடுத்தபடியாக மின்காந்தங்கள் தாவரங்களுக்கும் பேசுகிற உணர்வு உண்டு, மகிழ்ச்சி, இன்பம், துக்கம் எல்லாமே உண்டுங்கிற கண்டுபிடிச்ச ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்கள் இன்றைய தினம் 30/11 அன்று பிறந்தநாள் கண்டுள்ளார்கள். மீண்டும் அனைவருக்கும் ஒரு முறை இனிய மாலை வணக்கம். இன்றைய டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய 114வது மாத நிகழ்வினை அருமையான முறையிலே இங்கே நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர்
நம்ம எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய திருக்குறள் மாமணி முனைவர் ஐயா திரு தாமோதரன், குரலேர் உழவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய எங்கள் ஐயா தாமோதரன் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அருமையான முறையிலே ஒரு ஒப்பீடினை நிகழ்த்திய இன்றைக்கு எங்கள் அரங்கத்திற்கு நேரடியாக வந்திருக்கக்கூடிய எங்கள் அருமை சகோதரியார் எங்கள் வங்கக்குயிலார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேரம் இருந்த காரணத்தினால் நேரடியாக இணைந்திருக்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தீபங்கள் பேசக்கூடிய கார்த்திகை மாதமான இந்த மாதத்திலே அருமையான முறையிலே அகல் விளக்கு என்ற தலைப்பில் எடுத்து அதை டாக்டர் மூவாவின் பொன்மொழிகளாக மணிமொழிகளாக அதை இங்கே வார்த்தெடுத்த எங்கள் ஆசிரியே, அவர் ஆசிரியராக இருப்பதால் தானே என்னவோ தெரியவில்லை, அந்த நற்பண்புகளை ஒழுக்கத்தை அருமையான முறையிலே வலியுறுத்தி சொன்னார். நல்லா இருக்கீங்களா என்று கேட்பதை விட நல்லவனா இரு என்று சொல்லி அந்த வார்த்தை மிகவும் அருமையான இன்றைய காலகட்டத்தினுடைய தேவையாக இருக்கின்றது. அடுத்தபடியாக அருண்குரலாய் இந்திரா என்ற தலைப்பிலே அர்ச்சிதா ஓர் எழுத்தில் 1000 மந்திரத்தை கொண்டு வந்த அந்த மாபெரும் அன்னையின் பெருமையை அருமையான முறையில இங்கே எடுத்துரைத்த அர்ச்சிதா அவருக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று அருண்குரலாய் எடிசன் என்ற தலைப்பிலே எங்கள் அருமை அக்கா பேசினார்கள். பேசுவதற்கு பலர் பல்பு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே பல்பை கண்டுபிடித்தவரை பவர்ஃபுல்லா இங்க எடுத்துரைத்த எங்கள் அக்கா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தடைகளை பிறருக்கு தடயங்களாய் மாற்றி சென்ற அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விஞ்ஞானிகளுடைய பெருமையை இங்கே அருமையான முறையில ஒப்பீடு செய்தார். அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாண்டிய மன்னனையே வள்ளுவம் படிக்க வைத்த எங்கள் அருமை சகோதரர் வசீகரன் அவர்கள் அருமையான முறையில இந்த கவிதையை எடுத்துரைத்தார். அதே போன்று பெரியோரிடத்தில் கோபம் கொள்ளக்கூடாது, பெரியோரிடத்தில் சினப்படக்கூடாது என்பதை அருமையான கவிதை வடிவில் எடுத்துரைத்தார் எங்கள் சகோதரி நல்லாசிரியர் அவர்கள். தருணியை கருவியாக எடுத்து நெறியாளர் கவிதையை படைத்திட்ட எங்கள் துளிர் கவிஞர் விஜயகுமார் அவர்கள் அருமையான முறையில அந்த கவிதையை எடுத்துரைத்தார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அதே போன்று நல்லாட்சி நடத்திட திருக்குறளே ஒரு மிகப்பெரிய கையேடு என்பதை, இந்த கையேட்டுல தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கின்றது. அதான் இப்ப பிரச்சனை. அதை ரொம்ப அருமையான முறையில அவர் சொல்லியிருந்தார். அது உண்மையிலே அந்த 25 அதிகாரத்தை எடுத்து கொண்டு வந்து போட்டார். ரொம்ப பாராட்டத்தக்க கூடியது. ஸ்லீப்பர் செல் பத்தி அவ்வளவு அருமையா சொல்லியிருக்கீங்க. நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க, இங்க கூட இருக்காங்க. அதனால அருமையான முறையை எடுத்து காட்டிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. அதே மாதிரி பிறந்த நாள் வாழ்த்து கவிதை பாடிய சுரேஷ் சுப்பிரமணியம் ரொம்ப அருமையா அவர் அது பண்ணியிருக்கார். ரொம்ப சந்தோஷம். அந்த மாதம் நடக்கக்கூடிய இந்த மாத கூட்டம் நிறைய கூட்டம் மக்களுடைய வெள்ளத்தில் வழிந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வெளியே மழைங்கிறதுனால உள்ள என்னன்னு தெரியல. அதனால இதே போன்ற ஆரவாரம் மாதம் எங்களுக்கு தேவை என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன விண்ணப்பம், நான் இந்த செய்தி கொடுக்குறேன். டாக்டர் மூவால யாராவது இல்லைன்னா சொல்லுங்க, மூவால சேர்த்துக்கலாம். ஏன்னா டாக்டர் மூவால பார்க்கல அப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. உறுப்பினர்கள் எல்லாமே மூவால சேர்க்கிறோம். ஏதோ 1-2 விட்டு போயிருந்தா நீங்க சொன்னீங்கன்னா சேர்த்துருவோம். அதுல ஒரு 10 தேதிக்குள்ளே நான் கொடுத்துட்றேன் என்னென்ன தலைப்புகள் என்னென்ன. நீங்க யாரு இப்போ புதுசா வரவங்களுக்கு நம்ம வாய்ப்பு தரோம். யாரும் இல்லைன்னும் போதுதான் இப்போ மத்தவங்க எல்லாம் வாசிக்கிறாங்க. யாருமே இல்ல, யாருமே கொடுக்கலன்னும் போதுதான் நான் வாசிக்கிறேன்னு மேடம் எல்லாம் கூட வராங்க. இவர் கூட செந்தில் கூட வந்தாரு. ஆனா ஐயா முதல்ல பேர் கொடுத்துட்டாரு. அதனால நான் என்ன சொன்னேன், இல்லைங்க சிவராமன் கொடுத்துட்டாரு, அடுத்த முறை பார்க்கலாம் அப்படின்னுட்டேன். அதனால யார் முதல்ல வராங்க, இது வரைக்கும் வாசிக்கலன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம தரோம். அதனால யாரும் முதல்ல வாசிச்சிருங்க. பேர் இல்லாதவங்க என்கிட்ட கொடுத்துருங்க. நான் ஃபர்ஸ்டே கொடுத்துருங்க. தலைப்பு பார்த்தோன்னா அதுலயே பதிவு பண்ணுங்க. ஐயா நான் பேசுறேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அது நன்றி உரை. உணவு அதே இடத்துல அங்கேயே தானே பாருக்கு, இங்கே இருக்கு உணவு. அதனால ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். நன்றி உரை கரவொலி கார்த்திகை. இங்கு 114வது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றியுடன் இங்கு தலைமையில் வீற்றிருக்கும் திரு உதயா அவர்களும் ஐயா நெறியாளர் இந்த விழாவை சிறப்பாக நடத்துவது மட்டுமில்லாமல் இன்று 5-6 நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக ஐயாவுக்கு இருந்ததால் அந்த பணிசுமையிலும் இதையும் நடத்தி ஐயா இங்கே ஐயாவுடைய சிறப்பு இன்று பிறந்த நாள். இன்று அவர் நன்கொடையும் கொடுத்திருக்கிறார் உணவிற்காக. அது மட்டும் இல்ல, அமுதா மேடம் அவர்கள் உணவிற்காக நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். இதை சிறப்பாக மாதாந்திர கூட்டமாக இது செவிக்கு உணவு இல்லாத போது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்கும் ஈயப்படும் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இதா இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. எந்த நிகழ்ச்சியிலும் இந்த மாதிரி இருந்து சாப்பிட்டுட்டு போலாங்கிற மாதிரி எல்லா தமிழ் நிகழ்ச்சியிலையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த நிகழ்ச்சி ஆரம்ப காலத்துல இருந்தே இப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல பொருளுதவி ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப அந்த காலத்துல இருந்தே ஐயா இது ரொம்ப சிறப்பா செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துல ஆரம்பத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது திரு ராஜா ஐயா அவர்கள்
எல்லாருக்கிட்டையும் வந்து அரவணைச்சிட்டு குரல் ஒவ்வொருத்தரும் அழகா சொல்றதை கேட்டுட்டு நல்லா அதே சமயத்துல வரவேற்புரையும் அழகா தொகுத்து வழங்கினாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நன்றியை சொல்லும் போது நான் இடைப்பட்ட காலத்துல இல்லாத போது இந்த பெயர் குறிப்புகள்லாம் எனக்கு எடுத்து கொடுத்து உதவுனாங்க. அந்த இது வந்து ரொம்ப நன்றிங்க ராஜா ஐயா. அப்புறம் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மணிமொழிகள் வந்து நமக்கு கீதா முத்துகிருஷ்ணன் மேடம் வந்து அழகா சொன்னாங்க. திருக்குறள் ஒப்பீடு நம்ம சித்ரா மண்டல் மேடம் எப்பயும் அவங்களோட பார்வையில அழகா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கவிஞர்கள் ஏராளம், நிறைய பேர். ஐயா உதயா ஐயா ஏற்கனவே ஒரு சின்ன நன்றி மாதிரி சொன்ன மாதிரி வந்து எல்லா கவிஞர்களையும் பாராட்டி ஐயா சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒரு நன்றி, எனக்கு ஒரு பணி சொல்லி குறைச்சிட்டாரு, நன்றி. அப்புறம் இன்னைக்கு வந்து சிவராமன் ஐயா வந்து நம்ம திருக்குறள்ல எப்படி ஒரு கைடு, திருக்குறள் எப்படி வந்து ஆட்சி செய்யறவங்களுக்கு வந்து ஒரு நம்ம கையேடு அழகா வந்து தெளிவா சொன்னாங்க. அது மாதிரி அர்ச்சிதா வந்து அழகா வந்து திருக்குறள் இதை பத்தி வந்து குழந்தை செல்வி அர்ச்சிதா வந்து இவங்கள மாதிரி இளைஞர்கள் வர்றதுனால நமக்கு வந்து இந்த அரங்கம் வந்து நீடூழி வாழும் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இங்க நமக்கு வந்து நமக்கு ஆளுமையில வந்து நமக்கு நண்பர் சுரேந்தர் ரவி அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து நம்மள அழகா வந்து வீடியோல போட்டு நமக்கு காமிச்சு நமக்கு வந்து சிறப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பள்ளிக்கூடம் வந்து நமக்கு சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு வந்து அந்த இடம் இல்லைங்கும் போது கூட மாற்று இடம் கொடுத்து நமக்கு வந்து அழகா வந்து இடம் மட்டும் இல்ல, அதுக்கு கூட சேர்ந்து பணிவிடை செய்யறதுக்கு நமக்கு நண்பர்களையும் கொடுத்து நமக்கு வந்து அவங்களோட நட்பு நமக்கு ரொம்ப தேவைப்படும். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பா நீங்க சான்றோர்கள் நீங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சி நடக்க முடியாது. அனைவரும் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி.